பற்றிய வகுப்பு, ஆத்ம ஞானத்தை பற்றி கூறுகின்ற வகுப்பு ஆத்ம ஞான வகுப்பு அல்லது ஆத்ம சாதனை வகுப்பு. சாதனைனா என்ன? நம்மை நம்முடைய லட்சியத்துக்கு கொண்டு உதவக்கூடிய ஒரு செயல் அல்லது கருவி, ஒரு காரியத்துக்கு சாதனை இருக்கிறது. அப்ப சாத்தியம்னு இருக்கணுமா இல்லையா? சாத்தியம்னா லட்சியம், குறிக்கோள், கோல் என்பாங்க. அப்ப நம்முடைய லட்சியம் என்ன? மோட்சம் என்பது. அப்ப நம்முடைய லட்சியம் முக்தி, மோட்சம், வீடு பேற்றை அடைதல். வீடுனாலும் எல்லாம் ஒன்றுதான். அப்ப அந்த லட்சியம் மோட்சம் என்றால் எதை நான் உணர்ந்தால், எதை நான் தெரிந்தால், எதை நான் செய்தால் நான் முக்தியை அடைவேன்? அது முக்கியம்ல. அப்ப சன்னியாசியுடைய லட்சியம் அல்லது வாழ்க்கையினுடைய லட்சியம் மோட்சம், முக்தி. காலையில நான் சொன்னது மாதிரி வித்வத் சந்நியாசம், விவிதிசா சந்நியாசம். சந்நியாசம்னாலே லட்சியம் என்ன, அவனுடைய கடமை என்ன, எதை நாம் செய்தாகணும்? ஞானத்தை நாம் அடைய வேண்டும். எந்த ஞானத்தை? ஆத்ம ஞானத்தை நாம் அடைய வேண்டும். அதே சந்நியாசத்தினுடைய குறிக்கோள். எதை குறித்து? நம்ம சாஸ்திரம்னு படிச்சாலே சாஸ்திரப்படி ஒரு சந்நியாசிக்கு முக்கிய வேலை ஞானத்தை பெறுதல் அல்லது சாஸ்திரத்தை குருமுகமாக கேட்டல். அதே ஞானத்தை பெறுதல்னா என்ன? எதை பற்றிய ஞானத்தை? ஆத்ம ஞானத்தை பெறுதல். அப்ப மற்ற சாதனைகள்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, மற்ற சாதனைகள்ங்கிறது என்ன? பூஜை, புனஸ்காரம், நமஸ்காரம், சேவை, சோசியல் சேவை, பணி, எல்லாமே எதுக்கு? எல்லாம் மனதை தயார்படுத்துவதற்கு, மனதை பக்குவப்படுத்துவதற்கு. சமையல் செய்யனுடைய பயனை அடைய வேண்டுமென என்ன? சாப்பிடணும். சாப்பிட்டா என்ன தீரும்? பசி தீரும். சாப்பிட்டால்தான் பசி தீரும். சாப்பிடாவிட்டால் பசி தீராது. பார்த்தாலோ இல்லை மோப்பம் பிடித்தாலோ இல்லை அதை பற்றி எண்ணினாலோ இல்லை சாப்பாடு பக்கத்தில் வச்சுக்கிட்டு பஜனையை நல்லா பண்ணினாலோ பசி தீருமா? தீராது. பசி தீரணும்னா ஒரே ஒரு வழி, நோ சாய்ஸ், நோ ஆப்ஷன் சொல்லுவாங்கல்ல, சாப்பிட்டுத்தான் ஆகணும். இல்லை எனக்கு சாப்பிட மாட்டேன், பார்த்தாலே போதும், இதை பற்றி சிந்திச்சாலே போதும், அது தொட்டாலே போதும், உணர்ந்தாலே போதும் அப்படின்னா பசி தீருமா? இல்லை. அப்படியோ ஆனால் திடீர்னு நம்ம சாப்பிட முடியுமா? சாப்பாடு தயார்படுத்தணுமா இல்லையா? அந்த தயார்படுத்தினாதானே சாப்பிட முடியும். சாப்பிட்டாத்தே பூர்ணமாகும், பசி தீரும். அது மாதிரி இந்த இடத்துல நம்ம என்ன சாதனைகள் செய்தாலும் நம்மை தயார்படுத்துதல், ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. எதுக்கு? இந்த ஞானத்தை அடைவதற்கு. வருஷம் சும்மா தயார்படுத்திக்கிட்டே இருந்தா சரி வருமா? எனக்கு தயார்படுத்துறது இன்ட்ரெஸ்ட் சாமி, எனக்கு சாப்பிட்றதுல டைம் இல்லை, நான் ஒன்லி தயார்படுத்திட்டே இருக்கேன், ஆக்கிக்கிட்டே இருக்கேன், அப்புறம் ஆக்கிட்டே இருந்தா ஆகுமா? வேஸ்ட். பயணமும் இல்லை, புண்ணியமும் இல்லை, பிரயோஜனமும் இல்லை. அது நீ செய்கிற சாதனைகள் அனைத்தும் எதற்காக என்றால் மோட்சத்தை அல்லது இறைவனை அல்லது உன்னை அல்லது ஞானத்தை அல்லது கடவுளை பற்றிய அறிவதற்கு. அதுவே வாழ்க்கையினுடைய குறிக்கோள், அதுவே சன்னியாசியினுடைய கடமை. இறைவனை வணங்குவதற்கு எதற்கு? இறைவனை பற்றிய உண்மையை உணர்வதற்கு.
அறிவதற்கு, படிப்பதற்கு, நம்முடைய மனதை தயார்படுத்துவதற்கு, அதற்குத்தான் இதற்குத்தான். இறைவனை வணங்குவது, பஜனை செய்தல், பூஜை செய்தல், அபிஷேகம் செய்தல், அலங்காரம் செய்தல் அனைத்தும் எதற்கு? தன்னை தயார்படுத்துவதற்கு. அரிசியை கழுவுதல், அரிசி வாங்குதல், உலை வைத்தல், பாதுகாத்தல், சமையல் பண்ணுதல், இதெல்லாம் எதற்கு? சாப்பிடுவதற்காக, பசி தீருவதற்காக. நீ எதுவரை நீ சாப்பிடுவதில்லையோ அதுவரை நமக்கு பசி தீராது. அதுமாதிரி இந்த பிறவி பிணி பசி தீர வேண்டும் என்றால் நீ ஞானம் என்ற ஒன்றை நீ பருக வேண்டும். அதே அமிர்தம் சொன்னாங்க. இந்த ஞானத்தை, இந்த மோட்சத்தை அமிர்தம் சொன்னாங்க. நீ அமிர்தத்தை பருகினால் உனக்கு மோட்சம் கொடுக்கும். தேவர்களும் அசுரர்களும் திருப்பாற்கடலை கரைந்த பொழுது இவ்வளவோ தோன்றியது. அமிர்தத்துக்காக எனக்கு உனக்கு என்று சண்டையிட்டார்கள் அல்லவா? அந்த அமிர்தம் என்பது இந்த கீதாமிர்தம், இந்த ஞானாமிர்தத்தை. பாவமாகிய அசுரர்களும் புண்ணியமாகிய தேவர்களும் சம்சார கடலாகிய இந்த சம்சார கடலில், இந்த உலகத்தில், இந்த உடலில் இருவரும் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். நீ என்ன செய்ய, இதிலிருந்து மீள வேண்டும் என்றால் நீ இறைவனிடம் சரண் புகுதல் வேண்டும். பாண்டவனாகிய அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் சரண் புகுந்து போரிட்டு தன்னுடைய கடமைகளை செய்து மோட்சத்தை அடைந்தான் அல்லவா? அப்பொழுதுதான் உன்னுடைய பசி, பிறவி பசியானது தீரும். அப்படி இல்லாவிட்டால் எப்பொழுது எங்கு எப்பிறவியில் ஞானத்தை அடைகிறையோ அப்பிறவிதான் உனக்கு இறுதி பிறவி. அதுவரை பிறவி கடல், சம்சார கடலிலே இருந்து நாம் உழன்று கொண்டிருப்போம். தாய்மானவர் சொன்னது மாதிரி ஆளி துரும்பனவை அங்கும் உங்கும் முன்னடிமை, பாலில் தெரிவதென்ன பாவம் பராவரம். கடலிலே அகப்பட்ட சிறு துரும்பு கரைத்தேற முடியாமல் எப்படியெல்லாம் அங்குங்கும் உலருகின்றதோ பிறழுகின்றதோ அது மாதிரி பிறவி பெருங்கடலிலிருந்து நாம் நீந்த முடியாமல் இருக்கின்றோம். காரணம் ஞானமின்மை. எவ்வளவோ எல்லா பிறப்பும் பிறந்து டயர்டாயிட்டேன். எவ்வளவோ குணானு கோடி பிறவிகள் நம்ம எடுத்துட்டோமா, அந்த பிறவிகள் எடுத்து we become tired. ரொம்ப எல்லா பிறந்து ரொம்ப அழைச்சிட்டேன். மெய்யே உன் அடிகளை நான் பின்பற்ற வேண்டும். அடிகள்னா வேர்ட்ஸ், சென்டென்ஸ், வார்த்தைகள், வாக்கியங்கள். சிவனை உடைய அடிகளை பின்பற்றுபவர்கள் சிவன் அடியார்கள். அடியாட்கள்மா சிலவர் அடியாலாம் பாஸ் என்ன சொல்றோம் அது செய்வார். அது அடியாள். நம்ம அடியாள் அப்படின்னா பாஸ் என்ன சொல்றாரோ பிடிப்பான், பாஸ் என்ன சொல்றாரோ அதை செய்யறது. அது மாதிரி வைஷ்ணவால் அப்படின்னா என்ன, அவருக்கு அடிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி வாக்கியங்கள், சிவன் வாக்கியத்தை எது கூறப்பட்டிருக்கின்றதோ அதை பின்பற்றுபவர்கள் சிவனடியார்கள், வைஷ்ணவர்கள். அடிகள்னு பேர், அடிகளார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிகள்னா தெய்வீகத்தில் கூறப்பட்டுள்ள வாக்கியத்தை பின்பற்றுபவர்கள் அடிகள் அப்படின்னு பேர். இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? மோட்சத்தை அடைவதற்காக. மோட்சம்ங்கிறது எங்க இருக்கு, அது அடைவதற்கு நம்ம என்ன செய்யணுங்கிற அடுத்த விசாரத்துக்கு நாம் இப்பொழுது போகின்றோம். இதுவரை நம்ம பார்த்தது வாழ்க்கையினுடைய மனித பிரிவினுடைய குறிக்கோள், அல்லது சன்னியாசியினுடைய முக்கிய குறிக்கோள், அல்லது பிறவி எடுத்ததனுடைய பலனை அடைவதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒன்று
மோட்சம் அல்லது ஞானத்தை அடைதல். இப்ப ஞானத்தை அடையிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அடுத்த இரண்டாவது, நான் ஞானத்தை அடைதல். ஞானத்தை அடையிறதுக்கு எனக்கு என்ன செய்யணும்? ஞானத்தை நான் அடைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? அதற்கு என்ன மார்க்கம், அதற்கு என்ன பாதை, அதற்கு என்ன வழி என்பது அடுத்து. ஒன்றை நான் அடைவதற்கு நான் என்ன செய்யணும்? அதே இப்ப பாயிண்ட். அது ஒரு தவிர்க்க முடியாது. சாப்பிட்டாதான் பசி தீரும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. இல்லை சாமி நான் உட்காந்துக்கிறேன் நின்றுக்கிறேன், நடக்காது. அது மாதிரி ஞானத்துக்கு ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. அது என்னது? நான் ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்றால் கண்களைங்கிற பிரமாணம் பேர். கண் பிரமாணம். பிரமாணம்னா அறிய பயன்படுத்தும் கருவி. அப்ப நான் ஒரு பொருளை நான் பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு கண் பிரமாணம். ஆக நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்? காஃபியா? மோட்சத்திற்காக வந்திருக்கோம். ஆக்சுவலா தானே நம்ம பிறவி எடுத்ததே இறைவனை உணர்ந்தது. மோட்சம்னா ஐயோ ஒரு குறிப்பிட்ட சாதாரண எடுக்கிறது, அது ஒரு பெரிய இறந்த பின்பு ஒன்று அடையக்கூடியது அப்படின்னு நினைக்கக்கூடாது. மோட்சம்னு சொல்ல ஐயோ சாமி எனக்கு மோட்சம் வேண்டாம், எனக்குள்ள ஊட்டி இருக்கு, வேலை இருக்கு, நான் வாழணும்னு சொல்றாங்க. அது அல்ல. மோட்சம் என்பது என்ன என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிய வேண்டும். மோட்சம்னா என்ன? மன நிறைவு, மன திருப்தி, மன நிறைவு, மனதை நிறைத்தல்னு மோட்சம். பல்வேறு கோணங்கள்ல மோட்சத்திற்கு லட்சணம் சொல்லலாம். அதுல உண்மையிலேயே எதற்காக அப்படின்னா எல்லாமே மனதை நிறைத்தல், ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் மைண்ட். மனம் நமக்கு நிறைய மாட்டேங்குது. மனதை நிறைத்தது மோட்சம். மன நிறைவு, மன திருப்தி, நிம்மதி அல்லது ஆனந்தம், இது எல்லாம் மோட்சத்தை குறிக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய மோட்சம் என்பது நம்ம என்ன? மனதை நிறைத்தல், மனதை அறிதல், அது மோட்சம். மோட்சம்ங்கிறது இறந்த பின் அடையக்கூடிய ஒரு நிலை அல்ல என்று நாம் முடிவு பண்ணணும். நம்ம கடவுளை கும்பிட்டு, சில பேர் என்ன சொல்றாங்க, கடவுளை நீ கும்பிட்டுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா, நீ கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இரு, நீ பக்தியோட இருந்தா அதை ஒத்துக்கிறாங்க. பக்தியோட இருந்தேன்னு சொன்னா இறந்த பின்பு உனக்கு இந்த பிறவி இல்லை, கடவுளிடம் நீ போய் சேருவ. அதனால தர்மத்தோட பூஜை புனஸ்காரங்கள் செய்து கொண்டே இரு, நீ இறந்த பின் மோட்சத்தை அடைவ. மோட்சம்னா என்ன? பிறவி இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. நீ கடவுளை அடைவ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் அது இல்லை. வேற எதுவும் செய்ய தேவையில்லை. இறந்துட்டா தர்மத்தை பின்பற்றுங்கிறாங்க எல்லாமே. மோட்சத்தினை அட, மோட்சத்தினை அறுத்துருவ அப்படிங்கிறாங்க. அப்ப மோட்சத்தை அடையன்னு இப்படியே இருந்தா மோட்சத்தை அடைவேன்னு சொன்னா எல்லாரும் மோட்சத்தை அடைஞ்சிருக்கணும்ல, எல்லாருமே பிறந்து வந்திருக்கோம்ல. அப்ப ஏதோ நம்ம மிஸ் பண்றோம். அதனாலதான் பிறவி தொடர்கிறது. ஏதோ நம்ம தவறு செய்யணும். பிறந்து நீ வளர்ந்தேன்னு சொன்னா மோட்சத்தை நான் அடையணும். ஆனா பிறந்து எல்லா பிறப்பு பிறந்து இழைச்சிட்டையே இது இப்படி எல்லா பிறப்பு பிறப்பேன், பிறவி முடியணும்னே அப்படின்னா ஏதோ சம்திங் அது இருக்குன்னு அர்த்தம். ஆக மோட்சம் என்பது எப்பொழுது நீ ஆத்ம ஞானத்தை அடையிறையோ அப்பொழுதுதான் அப்பிறவிதான் உனக்கு இறுதி பிறவியாக நீ உணர்ந்து கொள். அதனாலதே மோட்சம் என்பது என்ன? ஞானத்தை அடைதல், மனதை நிறைத்தல். மனசு நிறைவாக மாட்டேது. மனதை நாம் நிறைக்க முடியவில்லை. இதை செய்யணும், அதை செய்யணும்,
இங்கே போகணும் அங்கே போகணும், இதை முடிப்போம் அதை முடிப்போம், இதை பார்க்கணும் அதை பார்க்கணும், ஏதோ மாற்றி பார்த்து நம்ம நிம்மதியாக இருப்போம்னு நினைக்கிறோம். 10 கார் வச்சுருக்கிறவங்க இன்னும் ஒரு 11 கார், 2 கார், இன்னும் ஒரு 12 கார் வேணுமே, அந்த மாடல் வேணும்னு நினைக்கிறாங்க. காரே இல்லாதவங்க நான் ஒரு கார் வேணும்னு நினைக்கிறாங்க. 2 கார் வச்சுருக்கவங்க மாடல் வேணும், பழைய மாடல் இருக்குது, புது கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. கார் இல்லாதவங்க என்ன பண்ணுறாங்க, நான் கார் வாங்கணும்னு யோசனை பண்ணுறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நிறைவு இல்லாமல் வளர்ந்து கொண்டே போகின்றது. இதை மாத்தினா எனக்கு நிம்மதி வரும், அதை மாத்தினா எனக்கு நிம்மதி வரும், இங்கே போனால் நிம்மதி வரும், அங்கே போனால் நிம்மதி வரும், நிறைச்சிருவேன் சொல்லி எதையோ மாற்றி பார்க்கின்றோம், எதையோ செய்து பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய மனதில் இதுவரை நிம்மதி மோட்சத்தை இந்த உலகம் கொடுப்பதில்லை. அப்ப இதுவரை நம்முடைய மனதிலே மோட்சத்தையும் நிம்மதியையும் திருப்தியையும் கொடுக்காத இந்த உலகம் இனிமேல் கொடுக்குமா? கொடுக்காது. கடல் தாண்டியாச்சு, 40-50 வயசு மேல ஆச்சு. இதுவரை என்னுடைய மனதை நிறைக்கவில்லை. எதுவும் உற்றார் உறவினர் பெண் பொருள் எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. போதுங்கிற மனசு வந்துச்சா? வராது. அந்த போதுங்கிற மனசு மரணமே மோட்சம். ஒருவருடைய மனதில் நிறைவானது வரணும். அந்த நிறைவு வர வேண்டும் என்றால் நாம் ஒரே ஒரு வழியே இருக்கு, அது ஞானத்தை அடைய வேண்டும். வேற வழி இல்லை. ஒரு பொருளை நாம் பார்க்க வேண்டும் என்றால் கண்களை பயன்படுத்தணும். இல்லை சாமி, எனக்கு கண்ணு வேண்டாம், எனக்கு நான் ஒரு பொருளை பார்க்கறதுக்கு காதை பயன்படுத்துறேன்னா காதினால ஒரு பொருளை பார்க்க முடியுமா? இல்லை. சரி, நான் ஒன்றை கேட்கிறேன் அப்படின்னா கேட்கிறேன், கண்ணு நான் காதை பொத்தி கண்ணால நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு முடியுமா? இல்லை. நீ கேட்க வேண்டும் என்றால் காதை பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். நீ பார்க்க வேண்டும் என்றால் கண்களை பயன்படுத்திதான் ஆக வேண்டும். வேற வழி மார்க்கம் நகிகே இல்லை. அது பிரமாணம் பேர். பார்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவி பிரமாணம். அது மாதிரி நீ ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் ஞானத்தை விளக்கக்கூடிய ஒரு கருவி எது, ஒரு நூல் எது அப்படின்னா அதற்கு பேருதே சாஸ்திரம். புரியுதா? ஒரு பொருளை பார்க்க வேண்டும் என்றால் கண்கள் உதவுவது போல நான் என்னை பற்றி அறிய அல்லது இறைவனை பற்றி அறிய அல்லது மோட்சத்தை அறிய அல்லது தன்னை பற்றி ஞானத்தை அடைய அல்லது ஆத்ம ஞானத்தை அடைய பயன்படுத்த அல்லது இழுத்துச் செல்லும் புகட்டும் ஒரு நூல்தான் சாஸ்திரம் பேர். அதை கைவல்ய நவனியத்தில் வரும். வணங்கி நின்று அழுது சொல்லுவான் மாய வாழ்வு எனும் சோகத்தான் முணங்கினேன் ஐயனே பிணங்கிய கோச பாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டுமென்றார். இதை புரியறதுக்கே நமக்கு மனசுல ஒரு பக்குவம் வேண்டும். அந்த பக்குவத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த பாப்பாவுக்கு நான் சொல்றது புரியுமா, பேசுறது புரியுமா? புரியாது. ஏதோ பேசுறாரு அப்படின்னு தெரியுது. ஏன்னா அந்த பாப்பாவுக்கு அந்த வயசு, அந்த மனசு, பக்குவம் இல்லை. வயசு மனிதன் பிறந்தாச்சு, பார்க்குது கேட்குது, நாளும் அந்த பக்குவமானது வராது. அப்ப சில பக்குவங்கள் அந்த வயதிலே வருங்கிறது தெரியுதா இல்லையா? அந்த வயசும் பக்குவத்தை கொடுக்கும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல காலத்துல டபுள் ப்ரொமோஷன் இருந்துச்சான். ஒரு 6th ஸ்டாண்டர்ட் நல்லா படிக்கிறான்னு சொன்னா நல்லா படிக்கிறதுனால அவனுக்கு 8th ஸ்டாண்டர்ட் போட்டுருவாங்க. 7th தேவையில்லை,
டபுள் ப்ரொமோஷன், நல்லா நாலேஜ் அதிகம், அறிவாக இருக்கான்னு. கடைசியில் அவங்க ஏதோ முடிவு பண்ணி இது சரி வராது, டபுள் ப்ரொமோஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவன் படிப்பில் நல்லா படித்தாலும் வருஷத்தில் காலத்துலதே காலம்தே அவனுக்கு பக்குவத்தை கொடுக்கும். அதனால அந்த டபுள் ப்ரொமோஷன் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நம்ம உடனே நமக்கு சின்ன வரும், திருக்குறள் நம்ம படிக்கும் பொழுது அதுக்கு பொருள் புரிந்தாலும் படித்தாலும் புரியாது. ஆனால் அந்த திருக்குறளை இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, இப்போ உங்களுக்கு புரியும். தொட்டனை தூரும் மனைக்கேடி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. இப்போ உங்களுக்கு புரியும். அப்போ விட சில பாடங்கள், சில பக்குவங்கள் காலத்தினாலவே வயதினாலவே நமக்கு கொடுக்கும். அது கொடுக்க வேண்டும். அந்த பக்குவத்துல இருக்கின்ற நாம் காலங்களை, அந்த வயதை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப சாஸ்திரந்தே பிரமாணம், சாஸ்திரந்தே நீ கற்க வேண்டும். அதற்கு சாய்ஸ் இல்லை. சிலதெல்லாம் இது பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாங்கிற வாய்ப்பு சிலதுக்கு இருக்கு. ஆனா இதுக்கு நீ வேற வழி இல்லை. சாஸ்திரந்தே பிரமாணம். சாப்பிட்டால் தான் பசி தீரும், வேற ஏதாவது வழி இருக்கா? பார்த்தால், கேட்டால், சிந்தித்தால், அதை மூச்சு நுகர்ந்தால் வருமா? வராது. இல்லை சாமி, எனக்கு தேவையில்லை, எனக்கு நுகர்றதே போதும், இதுவே போதும், ஆனால் பசி தீருமா? தீராது. நான் யோகாசனம் பண்ணுறேன், சாப்பாடு வச்சுக்கிட்டு, ஆனால் நம்மளுடைய லட்சியம் பசி தீரணும். லட்சியம் மிக முக்கியம். சாப்பாடு வச்சு நான் யோகா பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன், புனஸ்காரம் பண்ணுறேன், யாத்திரை போகிறேன், ஜபம் பண்ணுறேன், சேவை செய்கிறேன், அதனால் அந்த சாப்பாடு எனக்கு பசி தீரும்னா தீருமா? தீராது. வேறவா மார்க்கம் இல்லை. அது மாதிரி நான் மோட்சத்தை அடையணும், நான் இறை வழிபாட்டிலே இருந்துடுறேன், பூஜை புனஸ்காரத்திலேயே இருந்துடுறேன் அப்படின்னா இருக்குமா? நடக்குமா? நடக்காது. ஆனால் பக்குவத்தை கொடுத்துரும். பூஜை புனஸ்காரங்கள் நம்ம பண்ணுறோம்னா, சேவை செய்யறோம்னா பக்குவத்தை கொடுத்துரும். சமையல் செய்தால் பக்குவம் வந்துடும். அது சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டா தான் பசி தீரும். ஆனால் பக்குவம் வந்துடும். அந்த பக்குவத்தை கொண்டு நம்ம எங்கே போகணும்? சாஸ்திரங்களை, ஞானத்தை கேட்க வேண்டும். இல்லை சார், எனக்கு டைம் இல்லை, குறிக்கோள் இல்லை, இதுவே எனக்கு சௌகரியமாக இருக்குது, 2 பஜனை பாடினா, 2 பாட்டை பாடினா, 2 ஆராதனை அபிஷேகத்தை பார்த்தா, 2 சேவையை செஞ்சோம், அதில் நமக்கு ஒரு திருப்தி வரும். அதில் நமக்கு டெம்பரவரியாக தாற்காலிகம் ஒரு அமைதி வரும். அதில் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஆனால் அது நம்மளை நிரந்தரமான சந்தோஷம் அல்ல, நிரந்தரமான நிறைவை சந்தோஷம் கொடுக்காது. தாற்காலிகமான சந்தோஷம் கிடைக்கும். அந்த தாற்காலிகமான சந்தோஷத்தை நிறைவான சந்தோஷம் நம்ம நினைச்சு அதிலேயே மூழ்கி விடுகிறோம். அதற்காக நான் அப்ப நான் பூஜை புனஸ்காரம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. சாப்பாட்டாத்தே எனக்கு பசி தீரும், அதனால நான் சாப்பாடே பண்ண மாட்டேன்னு சொல்றது மாதிரி. சாப்பாடு பண்ணவும் மாட்டேன், பண்றவங்கள விடவும் மாட்டேன், என்கரேஜ் பண்ணவும் மாட்டேன். எல்லாம் மாயை, யாரும் சாப்பாடு ஆக்காதீர்கள், தேவையில்லை அப்படிங்கிற அளவு உண்டு. உருவக்கடவுளை வணங்க வேண்டாம், அருவக்கடவுளை வணங்குங்கள்ங்கிற அளவு உண்டு. உருவமே இல்லை, அருவந்தே இருக்கு அப்படிங்கிற அளவு உண்டு. இவங்கெல்லாம் எப்படி? சாப்பாடே தேவையில்லை, தயார்படுத்த தேவையில்லை, உணவை உட்கொண்டாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆளுகள். எல்லாமே ஒரு படிகள். ஆனா அந்த படியிலே சாஸ்திரம் என்ன சொல்லுது? சேவை செய். ஆனால் அது பாதை அல்ல, மார்க்கம். படிகள்னு நினைத்துக்கொள். ஏன்னா சில பேர் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க, நம்ம அந்த படி நமக்கு தெரிவதில்லை. நீ உணர்ச்சி பூர்வமா இருக்கியா, பக்தி யோகத்தை பின்பற்று. நீ ஒரு இடத்துல உட்காராம செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கியா, கர்ம யோகத்தை நீ பின்பற்று.
சோம்பேறியா இருக்கியா, ராஜயோகத்தை யோகாசனம் செஞ்சு ராஜயோகத்தை பின்பற்று. அறிவுபூர்வமா இருக்கியா, நீ பக்தியை ஞான யோகத்தை பின்பற்றுங்கிறாங்க. யாருக்குத்தான் உணர்ச்சி இல்லை, யாருமே செயல்படாம இருக்கா? எல்லாமே செயல்படுறோம். பக்திங்கிற உணர்வுக்கு இருக்கு. இதெல்லாம் படிகளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பக்தி யோகம், உபாசனை, ராஜயோகம் எல்லாமே படிகள். எதற்கு? ஞான யோகத்திற்கு, மோட்சத்திற்கு படிகள். அந்த எப்படி நம்ம ஒரு சிவனை பற்றி நாம் உணர வேண்டும் என்றால் நம்ம சிவபெருமானை படிக்கணும். உண்மைதான? விஷ்ணுவை பற்றி உணர வேண்டும் என்றால் விஷ்ணுவை பற்றி படிக்க வேண்டும். கந்தனை பற்றி உணர வேண்டும் என்றால் கந்த புராணம் படிக்கணும். அதுல மார்க்கம் இல்லை. நான் விஷ்ணு புராணத்தை படிச்சுட்டு சிவபெருமானே இதுல காணலையே, சிவபெருமானை பத்தி ஒண்ணுமே சொல்லலைன்னா அப்படி இருக்கும். நான் இதுவரையும் ஞானத்தை அடையவே இல்லையே, ஞானத்தை பற்றி எந்த நூலும் சொல்லவில்லையே அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? படிச்சா தானே சொல்லும். நீ வருஷம் முழுவதும் நம்பிச்சு வாழ்க, நாகந்தால் வாழ்க, காக்கா காக்கா கனவுகள் காக்கான்னு படிச்சுக்கிட்டு ஞானத்தை பற்றி இந்த நூல்கள் எதுவும் கூறப்படவில்லையே, அந்த நூல்கள் எப்படி கூறும்? மேத்ஸ் புக் எடுத்துக்கிட்டு இதுல சயின்ஸை பற்றி ஒண்ணுமே இல்லையே, சயின்ஸே எனக்கு தெரியாது, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா எப்படி இருக்கும்? சிவபெருமானை மட்டும் படிச்சுக்கிட்டு, வைஷ்ணவானை மட்டும் படிச்சுக்கிட்டு நீ ஞானம் இல்லை, அப்படி ஞானத்தை பற்றி நான் தெரியல அப்படி சொன்னா என்ன? ஞானத்தை தெரியாமல் மறைக்கப்பட்டு நாம் வாழ்ந்திருக்கின்றோம். எங்க எப்படி போட்டாலும், நீங்கள் எங்கு கேட்டாலும் ஞானத்தை தவிர மற்ற எல்லாம் கூட நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. பஜனை செய், பாட்டு பாடு, சேவை செய், வேலை செய் சொல்லியிருப்பார்கள். சாதனைகளை சொல்லியிருப்பார்கள். சாத்தியம் என்ன என்று நாம் பெரும்பாலும் கேட்பதில்லை. கேட்கிறோம், பெரும்பாலும் கேட்கறதில்லை. அனைவராலும் நாம் கேட்கப்படாதது. இதுவரையில் ஞானத்தை அடைந்தால்தான் மோட்சம் என்று நாம் கேட்டு பழகவில்லை. சொல்பவர்களும் குறைவு, அதை கேட்பவர்களும் குறைவு, அதை பின்பற்றுபவர்களும் குறைவு. ஆனால் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அதுதான். அதுதான் ஆதி சங்கரன் எழுதிய ஒரு நூல். அவரை நாம் பின்பற்றுகிறோம். அவர் கூறிய சாஸ்திரங்களை நாம் பின்பற்றுகின்றோம். ஏன் அப்ப மற்றதெல்லாம் பின்பற்றுவதில்லையா ஒரு கேள்வி வரும். அத்வைதம், அத்வைதமே பின்பற்றுறோமா? துவைதம், விசிஷ்டாத்வைதத்தை நாம் பின்பற்றுவதில்லையா என்ற கேள்வி வரும். அதில் நம்ம சன்னியாச நியமம் எடுத்திருக்கோம். சுருக்கமா நீங்க குரு எதை பின்பற்றுவது அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? ஆதிசங்கரரை நாங்கள் பின்பற்றுபவர்கள் சொல்லணும். கேப்பா, அதாவது நல்லா கவனிச்சுக்கணும். குரு ஸ்தானம் வேற, குரு பரம்பரை வேறு. நான் ராமகிருஷ்ண பரம்பரை, நான் அகில பாரத சன்னியாச சங்கம், அங்க நான் குரு தீட்சை எடுத்தேன். அவங்க எனக்கு குருங்கிறது வேற. குரு பரம்பரை, குரு ஸ்தானம் வேற. ஆனா எதை பின்பற்றுவோம் நாம் என்ன சொல்லணும்? ஆதி சங்கரரை நாங்கள் பின்பற்றுபவர்கள். ஏன் ஆதிசங்கரை பின்பற்றணும்? அரசியலா? ஏன் மத்வாச்சாரியர் பின்பற்றுறது இல்லையா? ஏன் இன்னொருத்தர் யாரு மத்துவரை பின்பற்றுவது இல்லையா? ஏன் ராமானுஜர்ஜியை பின்பற்றுவது இல்லையா அப்படின்னு கேட்டக்கூடாது. அப்ப ஏடிஎம்கே டிஎம்கே, ஏடிஎம்கே நானா, டிஎம்கே நானாவே சொல்லுவோம்ல. அம்மா வேணும் சொல்லி பாரு போடு. ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி தானே. அப்ப ஏன் அப்ப ராமானுஜர்லாம் பின்பற்ற மாதிரி டிஎம்கே, ஆதிசங்கர் பின்பற்றுறீங்க அப்படின்னு ஏடிஎம்கேவா? அரசியலா? அல்ல அல்ல அல்ல. ஏன் நான் ஆதிசங்கரை பின்பற்றுகிறோம்? நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் எந்த பரம்பரையில் நாம் வர வேண்டும்? நாம் சாஸ்திர பரம்பரை, வேத மாதா, வேத பரம்பரை. வேதம்தான் நமக்கு பிரமாணம்.
வைதிக குடும்பம். நம்ம இனி ஒரு நம்ம இந்து மதத்துக்கு இனி ஒரு பேரு வைதிக மதம் என்பார்கள். வைதிகன்னா வேதத்தை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு வைதிகர்கள், வைதிக அப்படின்னு சொல்லுவாங்க. சாஸ்திரிகள் அப்படிம்பாங்க. சாஸ்திரத்தை பின்பற்றுபவர்கள் சாஸ்திரிகள். அது மாதிரி நமக்கு வாழ்க்கையினுடைய குறிக்கோள் சாஸ்திரம்தான் நமக்கு பிரமாணம் அல்லது வேதம்தான் நமக்கு பிரமாணம். ஆதிசங்கரர் தன்னுடைய உரைநடை எழுதும் பொழுதும் சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாமல் அல்லது வேதத்திற்கு விரோதம் இல்லாமல் நமக்கு உபதேசம் செய்தார், எழுதினார். அதனால நமக்கு ஆதிசங்கரை ஏத்துக்கிறோம். ஆதிசங்கரை ஏத்துக்கல, அவர் தன்னுடைய கருத்துக்களை சுய அனுபவம் இல்லாமல், சுய முடிவு இல்லாமல், சுய கருத்தை புகுத்தாமல் சாஸ்திர வேத என்ன சொல்லியிருக்கோ அதை உபதேசம் பண்ணாரு. ஆனால் மற்றவர்கள் சுய அனுபவத்தை பின்பற்றினார்கள். அதனாலவே நம்ம அவர்களை பின்பற்றுவதில்லை. ஆனால் வணங்கத்தக்கவர்கள் வணங்குகின்றோம், போற்றுகின்றோம். ஞானம்னு வரும்பொழுது புறம்பா இருக்கு. உண்மைதான். அதுவே நம்ம ஆதிசங்கரருடைய நம்ம பரம்பரை. வேதத்து சுய கருப்பு. புத்தர் நல்ல தவம் பண்ண, ஆசை அழிவுக்கு காரணம், ஆசையை விட்டக்கூடாது, பொறுமை வேணும்னு நல்லா பின்பற்றி நல்லா வந்தாரு. கடைசியில் என்ன பண்ணாரு, தன் சுய கருத்து சொல்லிட்டாரு. ஒண்ணுமே இல்ல, இருக்கிறது சூன்யம் அப்படின்ட்டார். இருப்பது கடவுள், இருக்கிறது பிரம்மந்தே, இருக்கிறது இருத்தல்ங்கிற ஒண்ணுதே நம்ம சொல்றோம். ஆனா கடைசியில முக்காக்கடல் தாண்டவங்கன்னு சொல்லுவாங்க புத்த மதத்தை. ஒண்ணுமே இல்லைன்றார். கடைசியில ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. சாஸ்திரம் அந்த ஒண்ணுமே இல்லைங்கிறது எது சொல்லுது, அதே நம்ம ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற என்ன சொல்லுது, அதுவே நம்ம ஒரு இருத்தலானது இருக்கு. அந்த இருத்தல் அப்படிங்கிறதே ஒரு கடவுள் நம்ம சொல்றோம். அதனால நம்ம எந்த பரம்பரை என்றால் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், ஆதிசங்கரர் கூறிய கருத்துக்களை பின்பற்றுகின்ற பரம்பரை. ஏன் நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் நம்முடைய வைதிக மதம், வேதம்தான் நமக்கு ஒரு பிரமாணம். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அல்லது சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். இப்ப நம்ம வந்திருக்கோம். அப்ப நான் ஞானத்தை அடைய வேண்டும். நான் ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் சாஸ்திரம்தான் எனக்கு பிரமாணம். சாஸ்திரம்ங்கிறது சாசனா இது சாஸ்திரம். எது புகட்டப்படுகின்றதோ, எது ஆணையிடுகிறோ அதுக்கு பேரு சாஸ்திரம் அல்லது வேதம் சொல்லலாம். வேதம்னாலும் ஒண்ணுதே, சாஸ்திரம்னாலும் ஒண்ணுதே. இப்ப எதுவரை வந்திருக்கோம், ஞானத்தை அடையணும். நான் ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் ஒரே மார்க்கம் சாஸ்திரம்தே. அந்த சாஸ்திரம் நாடும் ஒரு பொதுவான பேரு வேதம்தான் நமக்கு பிரமாணம். ஆக வேதத்தை நாம் கற்க வேண்டும். வேத பரம்பரை, வேதத்தை பின்பற்றுபவர்கள் வைதிகர்கள் சொல்வாங்க. வேதம் அல்லது சாஸ்திரம் நமக்கு பிரமாணம். அதை தவிர பிரமாணம் இல்லை. அதன் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அதன் மீது நாம் சிரத்தை கொள்ள வேண்டும். சிரத்தையானது அதற்கு இருக்க வேண்டும். சிரத்தை இருக்கணும், நம்ம காரியம் செய்ய முடியாது. நான் ஏதாவது சொல்றேன்னு சொன்னா செயல் செஞ்சு அப்பதான் நம்ம செயல்பட முடியும், செயல்பட முடியாது. இப்ப சாஸ்திரமே பிரமாணம், நீ மோட்சத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா நான் சிரத்தை இருந்தா தான் நம்ம செயல்படுவோம், அதை போய் அடைவான், இல்லாட்டி அடைய மாட்டோம். இப்போ சனாதன ஒகேனக்கல்ல சன்னியாசம் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு சிரத்தை வந்திருக்கு, போட சன்னியாசம் கொடுப்பாங்க, கிடைக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்க. அதற்கப்புறம் தான் எங்க போகணும் ஏது போகணும் செயல் செஞ்சு வந்திருக்கீங்க. நீங்க சொல்லும் போது ஆமா அது கொடுக்க செஞ்சுவா, எங்க போய் என்ன செய்யறாங்களோ
ஏது கேட்குறோம், என்ன கொடுக்குறாங்களோ, என்ன கேட்குறாங்களோ, எப்படி இருக்கும் அப்படி நம்பிக்கையிலே வந்துருக்க மாட்டேங்க, செயலே செய்ய மாட்டேங்க. அப்படி ரிசீவ் பண்ணிடுவான். அப்படியா, ஓ அது சொல்லத்தான் செய்வாங்க, நமக்கு யாரு அவர் என்ன நமக்கு தெரியாதப்பா, நான் இவ்வளோ அனுபவம் இல்லை, எதுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இங்கே ஏதாவது பக்கத்தில் ஒரு 6 கிலோமீட்டர் பக்கத்தில் உள்ளூரில் யாராக இருந்தாலும் சரி சன்னியாசம் கொடுத்தா கட்டிட்டு பேசாமல் இருப்போம். எதுவும் அங்கே போயிட்டு அங்கே என்ன சொல்லுவான்னு தெரியாது, குறிப்பாக என்ன கேட்காதுன்னு தெரியாது. சன்னியாசத்தை பிடிச்சிட்டு ஆள் கிடச்சி சொல்லி வச்சுக்கிடுவாங்களா, இல்லை வேலை ரொம்ப வாங்குவாங்களா, எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவளை செயலே வராது. அப்போ நம்ம இங்கே வர்றதுக்கு முன்பு நம்மளை அறியாமலே மனமானது நம்பிக்கை வைத்திருக்கின்றது. அந்த நம்பிக்கையினுடைய விளைவு நம்ம வந்திருக்கோம். அப்போ ஒரு செயலில் நம்ம செய்யணும், ஒரு இடத்தை அடையணும்னா முதோடு இருக்க வேண்டியது என்ன? நம்பிக்கை, நம்பிக்கை, நம்பிக்கை. ஒரே தகுதியே அதே. விவேகானந்தர் சொல்லுவார், தன்னம்பிக்கை இல்லாதவனை மூடன் நண்பன், தன்னம்பிக்கை இல்லாதவனை நாத்திகன் நண்பன். சாப்பிட்டால் பசி தீருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். இல்லப்பா சாப்பிட்டாலும் பசி தீராது, சாப்பிட்டாப்புல பசி தீருமா, அதெல்லாம் இல்லை அப்படின்னா பசி எனக்கு தீராது. சாஸ்திரம் படித்தாத்தான் நிம்மதியா, வழிகாட்டி விடல அப்படின்னா என்னைக்கு நம்ம பிறவி போவார். அவ்வளவு நத்திங். நேதி சாஸ்திரம் படித்தாத்தான் பிறவி போகும், நேதி. சாஸ்திரம் படிக்கலைன்னா பிறவி போகாது, அதுவும் ஒரு நேதி. அது ஒன்றும் கம்பல்சரி கிடையாது. நேதிகளை பின்பற்றினால் நியதி, நேதிகளை பின்பற்றாவிட்டால் அது ஒரு நியதி. தர்மத்தை பின்பற்று நல்லா இருப்ப நியதி, அதர்மத்தை செய்தால் பாபம், அது ஒரு நியதி. தர்மத்தை பின்பற்றினால் புண்ணியம், அது ஒரு நியதி. இல்லை அதெல்லாம் பின்பற்ற மாட்டேன், நான் அதர்மத்தில் அப்போ பாபம், அதுவும் ஒரு கஷ்டப்படுவேன், அதுவும் ஒரு நியதி. எல்லாமே நியதியா இருக்கு, அதை யாராலும் தடுக்க முடியாது. நீ எப்பொழுது சாஸ்திரத்தை பின்பற்றுகிறையோ, வேதத்தை படிக்கின்றையோ, ஞானத்தை அடைகின்றையோ, அதுவரை உனக்கு பிறவி தொடரும். புனரபி ஜனனம் புனரபி மரணம் ஏகதம் ஸ்தாரே பகுதுஸ்தாரே ஆகியவன். மீண்டும் பிறப்பு, மீண்டும் இறப்பு. பிறவாமை வர வேண்டும் என்றால் இரவாமை வேண்டும், இரவாமல் இருக்க வேண்டும் என்றால் பிறவாமை வேண்டும். பிறவும் இறப்பும் இல்லாத நான் என்று நீ எப்பொழுது உணர்கிறாயோ, அறிகிறாயோ, அப்பொழுதுதான் பிறப்பு இறப்பானது போகும். அதற்கு என்ன செய்யணும்? வேதம் அதற்கு ஒரு பிரமாணம். வேதந்தே நமக்கு ஒரு பிரமாணமாக அமைகின்றது. இந்த வேதம் 4 வகைப்படும். புரியுதா? வேதம் 4 வகைப்படும். என்னது? ரிக், யஜு, சாமம், அதர்வணம். வேதம் 4 சொல்லுவாங்கள, வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி. அதுல ஒரு வார்த்தை வரும், ஆரங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றி வரும். அதே வேற ஒண்ணும் இல்லை. 6 அங்கம் 4 வேதமே நீ. 4 வேதம்னா என்ன? இதே ரிக், அதுல வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. 4 வேதம் என்பது ரிக் வேதம் ஆனாய் போற்றி, யஜுர்வேதம் ஆனாய் போற்றி அவங்க சொல்ல மாட்டாங்க. அது ஒரு பக்தி கிரந்தம். பக்தி ஆஹா வேதமாயிட்ட அப்படின்னு போயிட்டே இருக்கும். வேதமாயிட்டே வேதமாயிட்டே, இறைவனே வேதமா இருக்கிறாரு, இறைவனே வேதமா இருக்காரு. நீ 100 ஆண்டுகள் படித்தாலும் அது புரியுமா? புரியாது. இறைவனே வேதம், இறைவனே வேதம், இறைவனே வேதம், இறைவனே கண்ணீர் விட்டு அழுது புலம்பினாலும் வருமா? இல்ல. அந்த வேதத்தில் உள்ள போனாத்தே புரியும். இறைவனே வேதமா இருக்கிறார், இறைவனே வேதமா இருக்கிறார். காக்க காக்க கனவுகள் காக்க, காக்க காக்க கனவுகள் காக்கான்னு 40 வருஷமா சொல்லியிருந்தாலும் காத்தா காப்பாரா? ஏன்? என்னால என்ன கொடுக்க முடியுமோ அதை தேப்பா கொடுக்க முடியும். நீ ஞானத்தையா கேட்குற?
ஞானத்தை தவிர எல்லாம் கேட்குறோம், வாங்கிக்க. பக்தி செய்கிறோம், சின்ன வயசுல அதை கேட்டோம் கொடுத்தாரு, ஆரோக்கியத்தை கேட்டோம் கொடுப்பாரு, பொன்பொருளை கேட்டோம் கொடுத்தாரு, நிம்மதியாக இருக்கும்னு கேட்டோம் கொடுத்தாரு, உண்ண உணவை கேட்டோம் கொடுத்துட்டாரு, உருக்க உடைய கேட்டோம் கொடுத்துட்டாரு, இருக்க இடத்த கேட்டோம் கொடுத்துட்டாரு, தர்மத்தை கேட்டோம் கொடுத்துட்டாரு, அறம் பொருள் இன்பத்தை கொடுத்துட்டாரு. கேட்கறத கொடுப்பார், அவ்வளோதான். இல்லை எனக்கு இதுவரை நிறையவே வரலையே, ஆனந்தத்தை அடையலையே, நீ ஏன் கேட்கலையப்பா, நீ அவ்வளோதான் கேட்டாதான் கொடுப்பேன். அதுவும் இறைவனுடைய நியதி. ஏன் பகவான் கருணை கடல் தானே, எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கலாம்ல, வேண்டியதை கொடுக்கக்கூடியது தானே, அவரா கொடுக்கலாம்ல, அவரா கொடுக்க முடியாது. கேட்டால்தான் கிடைக்கும், எதுவுமே கேட்டால்தே கிடைக்கும். அது அவருடைய நியதி. தண்ணீர் பூமியில இருக்கு, உனக்கு நீ வேண்டுமென்றால் போர் போட்டு எடுத்து சாப்பிடு. போர் போடுவது உன்னுடைய வேண்டுதல் செயல் இயற்கை. ஆனால் நீரை நாம் படைக்கவில்லை, நீரை படைத்தவன் இறைவன். அது நமக்கு வேண்டுமென்றால் போர் போட்டு சாப்பிடு. எல்லா இடத்திலும் கடவுள் இருக்கிறார். வேண்டியதை கருணை கடல், வேண்டியதை கொடுக்கக்கூடியவன். நீ உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள். நாம் என்னைக்காவது ஞானத்தை கொடுன்னு வேண்டியிருக்கிறோமா? குறைவு. தர்மப்படி பின்பற்றப்படும் என்றிருக்கோம், ஓரளவு தர்மத்தை கடைபிடிச்சிருக்கோம், அதனால இந்த அளவுக்கு வந்திருக்கோம். இல்லாட்டி நேரம் உள்ள கிடப்போம். ஓரளவு நியாயத்தை நம்ம கடைபிடிக்கல அப்படின்னா ஒன்று உடல்நல சரியில்லாமல் இருப்போம், இல்லாட்டி உள்ளம் சரியில்லாமல் இருப்போம், இல்லாட்டி ஏதாவது கோளாறாகி நம்ம என்ன செய்யணும்னு தெரியாமல் சுற்றிட்டு இருப்போம். நம்ம இன்னைக்கு உறுத்துறோம், உறங்குறோம், சிந்திக்கிறோம்னா அந்த பாவாட், அந்த காவேரி மாதாவுடைய அனுகிரகம் லேசா அப்படி தட்டினா போச்சு, இப்படி லேசா அப்படி தட்டி விட்டா போச்சு. என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், என்ன பேசுறோம்னே தெரியாது. ஆனால் மனிதனாக இருப்போம், சாப்பிடுவோம், உண்போம், உறங்குவோம், வருவோம். ஆனால் என்ன செய்கிறோம், என்ன செய்யணும்னே தெரியாது. தெரியாது. நமக்கு தெரிஞ்சாதான பிரச்சனை. ஏதாவது தெரியாம இருந்தா பிரச்சனை இல்லையே. ஏதோ தெரியாம இருந்தா மட்டும் சாப்பிடுவோம், தூங்குவோம். மிருகங்கள் இருக்கு, சாப்பிடுது, தூங்குது, எந்திரிக்குது, திருப்பி தூங்கிறது, திருப்பி எந்திரிக்கிறது, போயிது வருது, எதுவுமே தெரியாது. அவர் மனிதனாக பிறந்தாலும் மிருக அறிவில் இருந்தால் நாம் மிருகங்கள் போல் வாழ்வோம். மிருகமும் உண்ணுது, நாமும் உண்போம். மிருகமும் உறங்குது, நாமும் உறங்குவோம். மிருகமும் அங்கே எங்கேயும் போகுது, நம்மளும் அங்கே எங்கேயும் போவோம். திருமணமானவர்கள் இனப்பெருக்கம் செய்கிறார்கள், மிருகமும் இனப்பெருக்கம் செய்யுது. நாமும் அதே மாதிரி திருமணமாக இனப்பெருக்கம் செய்வோம், போவோம், அரவமா இருப்போம். நமக்கே தெரியாது. அப்படித்தான் நிறைய தெரியுது. இந்த உலகத்துல நிறைய பேரு நிறைய அவாடுக்கும் தெரியுது. சாப்பிடுவோம், போவோம். ஏதோ ஒன்று வந்துச்சா, நான் தெரியாம இந்த இடத்துக்கு வந்துட்டேன், எதுக்கு வந்தீங்க, ஏதோ குரு பூஜை கூட சன்னியாசி இன்னைக்கு வரும்போது ஏதோ பார்த்துருக்கு. ஏன்னா அவ்வளோ சாதுக்கள் போறாங்களே, குரு பூஜை ஆத்தே இருக்கும். குரு பூஜைன்னா எதாவது கிடைக்கும், சரி நம்ம குரு பூஜைக்கு போகணும்னு ஒன்று வந்துச்சா. இங்கே வந்தோன்னு ஐயோ எதுனா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்னத்தையும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு அடுத்த ஆள்கிட்ட ஒன்று கேட்டுச்சான். இது குரு பூஜை இல்லைங்க, ஐயோ அப்போ நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுச்சான். இப்படியே தெரியுதுங்க. உண்ணலும் குரு பூஜை, உடுத்தலும் குரு பூஜை, எண்ணமும் குரு பூஜை, இச்சையும் குரு பூஜை, செயலெல்லாம் குரு பூஜை. அப்படியும் தெரியும், அப்படியும் இருப்பார்கள். அவங்கள நம்ம ஏற்றுக்கிறோம், அவங்கள ரிஜெக்ட் பண்றது இல்லை. அவங்க சிந்தனை செய்யக்கூடிய அறிவு, சிந்தனை அவ்வளவுதான். கடந்து வருகிறார்கள், படியில் இருப்பாங்க. இன்னைக்கோ நாளைக்கோ இல்லை இன்னும் எவ்வளோ வருஷமோ இல்லை அடுத்த ஜென்மமோ வருவார்கள். நீங்கள் முறைப்படி சந்நியாசத்தை எடுக்க, குறிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கோம் என்றால் ஏதோ மனசில் ஒரு பரிணாமம் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. மன முதிர்ச்சி, மன வளர்ச்சி ஆகிட்டு இருந்திருக்கு. அதனால நீங்கள் இந்த அளவுக்கு இந்த வந்திருக்கோம். இது மன முதிர்வை காட்டுகின்றது, புண்ணியத்தை காட்டுகின்றது. அந்த அறிவு நான் சொன்னேன்ல, அந்த அறிவு வந்தால் தான் நாங்கள் வருவோம்.
நான் போகணும், எடுக்கணும், முறைப்படி எடுக்கணும், முறைப்படி போகணும், அங்கே போகணும் அப்படிங்கிற அறிவு உங்களுக்கு வந்திருக்கு. அந்த அறிவு சும்மா வந்திருக்கா? தண்ணி சும்மா வருவா வெளியே? நீங்கள் போர் போட்டிருக்கீங்க, நீங்கள் ஏதோ சம்திங் நீங்கள் நல்லது பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, ஜபமோ தியானமோ உங்களை அறியாமலே உள்ள வேலை செஞ்சிருக்கு. அது பரிணாமத்தை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த வளர்ச்சியினுடைய பலன் நாம் போய் முறைப்படி சன்னியாசம் எடுக்கணும். இப்போ மற்றவங்களாம் பரவாயில்ல, நீ ஆல்ரெடி சன்னியாசம் எடுத்திருக்கீங்க நிறைய பேர், நீ அதுவும் உங்களுக்கு இல்லை. இப்போ வேறு யாராவது எடுக்காதவங்க இருந்தால் ஒருவேளை நான் சன்னியாசம் எடுக்கணும்னு முறைப்படி போயிருக்கலாம். ஏற்கனவே சன்னியாசம் எடுத்தாச்சு, நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே போடலாம். எல்லாம் ஒன்றுதான், எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் அதான் சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லிடுறாங்களே, மனசில் நினச்சா போதும், எல்லாம் ஒன்றுதான், கடவுள் நினைச்சாலே போதும், அதெல்லாம் தேவையில்லை, பகட்டு தேவையில்லை, நான் நினைச்சாலே போதும் அப்படிங்கிற நம்மளை அறியாமலே சில முடிவுகள் எடுப்போம். தவறோ சரியா அது அடுத்த வேலை, அது நம்ம அங்கே போக தேவை நடக்குது. சில முடிவுகள் எடுப்போம். அப்படி கடந்து நம்ம வந்திருக்கோம்னு சொன்னால் நம்முடைய மனம் பரிணாமத்தை அடைந்திருக்கின்றது. அதனாலதே நம்ம இங்கே வந்திருக்கோம், வரமாட்டோம். ஆக இதுவரையில் நாம் சிந்தித்தது, இதுவரையில் நாம் எதிர்கொண்டது, இதுவரையில் நாம் அனுபவித்தது, இதுவரையில் நாம் செயல் செய்தது உடைய விளைவு இன்னைக்கு இங்கே வந்து விட்டுருக்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் அடையப்படுகின்ற, அறியப்படுகின்ற, அனுபவித்த அனைத்து செயல்களும் நம்ம இறைவன் நமக்கு ஏதோ கொடுப்பதற்காக, மனப்பக்குவத்திற்காக என்று நாம் உணர வேண்டும். உண்மைதானே? இங்கே வந்துட்டான், நம்ம வந்து சன்னியாசம் எடுத்துட்டேன். அப்ப இதுக்கு முதல்ல நம்ம செஞ்சதெல்லாம் ஆண்டவன் கொடுத்தது தானே. இதுக்காகத்தான் உங்களுக்கு ஆண்டவன் உங்களை அந்த பாடுபடுத்திருக்கான். ஒரு வார்த்தை சொல்றேன், பாடுபடுத்திருக்கான அந்த உங்களை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கின்றான். இந்த நேரத்துல, இந்த வருஷத்துல இங்க உனக்கு சன்னியாசம் கொடுத்தாச்சுன்னு ஆல்ரெடி இறைவனால் முடிவெடுக்கப்பட்டு விட்டது. அவன் அதற்காக உங்களுக்கு வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை கொடுத்து இருக்கின்றான். ஆக வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து சூழ்நிலைகளும், நடக்கப் போகின்ற அனைத்து சூழ்நிலைகளும் இறைவன் நம்மை பக்குவப்படுத்தான் என்று நாம் உணர வேண்டும். Everything is in the form of பரமேஸ்வரா அப்படிப்பார். Everything is already programmed by ஈஸ்வரா அப்படிம்பார். எல்லாமே திட்டமிடப்பட்டது. இறப்பிலிருந்து பிறப்பு வரை திட்டமிட்டாச்சு, இப்படித்தான் என்று திட்டமிடப்பட்டது. நம்ம வேலை வாழ்வது மட்டும்தான். அதை ஏற்றுக்கொண்டு நாம் செய்வதை செய்ய வேண்டியது நம்ம வேலை. அதை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். 6 அங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி. 4 வேதம் அதுல சொல்லுது. ரிக், யஜுர், சாமம், அதர்மணம். இந்த ஒவ்வொரு வேதமும் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது. வேதம்ங்கிற வகை 4, வேதம் 4, அது வேற. ஆனா வேதத்தில் ஒவ்வொரு பகுதியும் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று கர்மகாண்டம், இனி ஒன்று ஞான காண்டம். வேதங்கிற ஒரு புக் எடுத்துட்டீங்கன்னா அதுல 75% முதல் பகுதி கர்மகாண்டம் தான், மீதி 25% ஞான காண்டம் அப்படிமா. அப்ப வேதம் மொத்தம் 4. ஒவ்வொரு வேதமும் 2 வகைப்படும். ஒன்று கர்மகாண்டம், இனி ஒன்று ஞான காண்டம். இது ஒன்று போதும், ரொம்ப வேண்டாம். கர்ம காண்டம்னா பகுதி, செக்ஷன்ஸ் தான். கர்மத்தை பற்றி கூடுகின்ற பகுதி கர்மகாண்டம், வேதத்துடைய முதல் பகுதி. எந்த கர்மம் நம்ம இப்ப எல்லாம் செய்யறோம்ல, கர்ம செயல். பூஜை எப்படி செய்யணும், எப்படி எந்த மந்திரத்தை சொல்லணும், உபவேதம். சிக்ஷா, கல்பம், நிருக்தம், சந்தஸ், இதெல்லாம் உபவேதம் சொல்லுவாங்க. அது மாதிரி அது என்னென்ன மந்திரங்களை உச்சரிக்கணும், ஒவ்வொரு கடவுள் பெயர் என்ன, ஒவ்வொரு கடவுளுக்குரிய மந்திரங்கள் என்ன,
ஹோமம்னா என்ன, எப்படிலாம் பண்ணணும், பூஜைனா என்ன, சங்கல்பம்னா என்ன, முருகன்னா எந்த மந்திரம், விநாயகர்னா எந்த மந்திரம், அது மந்திரங்களை கற்றுக் கொடுக்கறது. ஒவ்வொரு யாகமும் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது முதலியவற்றை பற்றி கற்றுக் கொடுக்கின்ற ஒரு நூல் கர்மகாண்டம். சடங்குகள், யஜ்யங்கள், யாகங்கள், பூஜைகள், புனஸ்காரங்களை பற்றி கற்றுக் கொடுக்கின்ற ஒரு நூலுக்கு பெயர் கர்மகாண்டம். வேதத்தினுடைய முதல் பகுதி. நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் வேதம் முதல் பகுதி சொல்லப்பட்டது. விரசா ஹோமம் முதல் பகுதி. நம்ம பண்ற நித்திய பூஜை முதல் பகுதி. சுருக்கமா சொன்னா நித்திய நைமித்திக கர்மங்களை பத்தி சொல்லுவாங்க. வைதீக லௌகீக கர்மங்கள் பத்தி சொல்லுது. அப்புறம் தர்மங்களை பற்றி போதிக்கின்றது. விசேஷ தர்மம், சாமானிய தர்மம் என்னங்கிறத பத்தி போதிக்கின்றது. இந்த 4 விதமாக ஒவ்வொருத்தருக்கு என்ன கடமை இருக்கிறது பேசும். இது இந்த வேதத்தோட முதல் பகுதி. ஒரு பிரம்மச்சாரி என்ன செய்யணும், குடும்பஸ்தர் என்ன செய்யணும், வானப்பிரதத்தில் என்ன செய்யணும், சன்னியாசி என்ன செய்யணும் அப்படிங்கிறத பின்பற்றுகின்றது. இதே பகுதி மனிதர்களை 4 வருணங்களாக பிரிக்கின்றது. சாதுர்வர்ணியம் துருக்கியது என்ன சொல்லும், 4 வருணமா பின்பற்றுகின்றது. பிராமணன், சத்திரியன், சூத்ரன், வைசிகன் சொல்ல பத்தி பேசுது. பிராமணன், சத்திரியன், சூத்ரன், வைசிகன். யாரெல்லாம் எளிமையான சுருக்கமா சொல்லிடுறேன், இதெல்லாம் அதில் பேசுது. 4 விதமான ஆசிரமங்கள்லையும் பேசுது. பிரம்மச்சரியம் 4 விதமான ஆசிரம் என்ன, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், இல்லறம். 4 விதமான வாழ்க்கை முறை வர்ணங்களை பேசுகின்றது. அது யாரு, பிராமணன், சத்திரியன், வைசிகன், சூத்திரன். யாரு ஒவ்வொன்றுக்கு என்ன கடமை இருக்கிறது பேசுது. நீ பிராமணனுடைய கடமை என்ன, பிரம்மனை உணர்வதற்கு அவன் பிராமணன். பிரம்மனை யார் உணர்வார்களோ அவன் பிராமணன். ஜாதியினுடைய அடிப்படையில் பிரிக்கப்படவில்லை, செயலினுடைய அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றது. யார் பூஜை செய்கிறார்களோ, யார் எளிமையான வாழ்க்கை வாழ்கின்றார்களோ, யார் இறைவனுக்காக ஒதுக்கி தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிறார்களோ அவங்க பிராமணன். ஜாதியிலையும் பிராமணன் இருக்கலாம், ஆனா ஜாதியில மட்டுமல்ல குணத்துல இருந்தா பிராமணன் தான். அது பிரம்மச்சரியம் சொல்லுவாங்க, பிராமணன் சொல்லுவாங்க. பிராமணன் சாதியில பிறந்தாத்தே பிராமணங்கிறது இல்ல. பிராமணனா பிறந்து அவன் வியாபாரம் பண்ணி கொண்டு இருந்தா வைசிகன். வியாபாரம் பண்ணிக்கிட்டு காசுதான் குறிக்கோள் அப்படின்னு தான் வைசிகன். பிராமணனா பிறந்து மிலிட்டரியில போயிருந்தா சத்திரியன். பிராமணனா பிறந்து கூலி வேலை எங்கேயாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா சூத்திரன். அப்ப செயலினுடைய அடிப்படையில் சாதுர்மயன்னே மயா சிஷ்டம் குண கர்ம விபாக, குணத்தினுடைய அடிப்படையிலும் செயலினுடைய அடிப்படையிலும் தான் பிரிச்சிருக்கனே ஒழிய பிறவியினுடைய அடிப்படையில் அல்ல. ஆக நீ என்ன பிறவி பிறந்தாலும், நீ என்ன செயல்கள் செய்தாலும் நீ பிராமணனாக வேண்டும். நீ எந்த பிறவியில எந்த தொழில் செய்தாலும் சரி, இல்ல பிறவி எந்த ஜாதியில நீ பிறந்தாலும் நீ பிராமணன் குணத்திற்கு வர வேண்டும். பிராமணன்கிறது யாரு, சாஸ்திரப்படி பிரம்மத்தை உணர வந்தவன் பிராமணன். பிரம்மத்தை கடவுளை உணர்வதற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவன் பிராமணன். அதனாலதான் கடவுளை பூஜை செய்யறவங்களும் பிராமணன் சொன்னாங்க. வாழ்க்கை என்ன, கடவுளுக்காகவே பூஜை செஞ்சு காலையிலிருந்து இரவு வரை கடவுளுக்காகவே பூஜை செய்யறவே, கடவுளுக்காகவே வாழ்றவன். எளிமையான வாழ்க்கை யார் வாழ்கின்றார்களோ அவன் பிராமணன். நாமும் பிராமணன். கடவுளுக்காக வாழ்கின்ற அனைத்து சாதுக்களும் பிராமணன். பிரம்மச்சாரிகளும் பிராமணன். ஜாதியில என்ன வேணுமானா இருக்கலாம், அது முக்கியம் அல்ல, அது தவிர்க்க முடியாது. ஜாதியை மாற்ற முடியுமா, மாற்ற முடியாது. ஏற்கனவே பிறந்தது. ஆனா குணத்தை மாற்றி வரலாம் அல்லவா.
நீ சத்திரியனா இருந்தாலும் குணத்தை மாத்தலாம், நீ வைசிகனா இருந்தாலும் குணத்தை மாத்தலாம், நீ சூத்திரனா கீழ் ஜாதிக்காரனா இருந்தாலும் பிறவியில் மேல் ஜாதிக்காரன் ஆகலாம். பிறவியில் நாம் மேலாக வேண்டும் என்றால் பிராமண முக்கியம். சத்திரனுடைய கணம் யாரெல்லாம் நாட்டை பாதுகாக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒரு காவலில் வேலை பார்க்கிறார்கள், சத்திரியன், போலீஸ், மிலிட்ரி, காவலாளி, இதெல்லாம் சத்திரியன். யார் எல்லாம் வியாபாரம் செய்கிற வைசியன். ஜாதியில வேற இருக்கலாம், குணத்துல ஜாதியில் பிராமணன், குணத்தில் வைசிகன். குணத்தை நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம ஒரு வியாபாரம் பண்றாரு, நீங்க என்ன ஜாதி, பிராமணன், அப்போ உங்க கடையில் வாங்க மாட்டேன்னு போடுவோமா? இல்ல. யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்? சொசைட்டில செயலுக்குத்தே முக்கியத்துவம் கொடுக்குறோம், குணத்துக்குத்தே முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நீங்க பிராமணனா வாங்க, பூஜை பண்றீங்களா வாங்க, நீ பிறப்பில் பிராமணனா இல்ல, அப்ப உங்களை ஏத்துக்கிற மாதிரி சொல்றமா? இல்ல, போய் நமஸ்காரம் பண்றோம், ஏன்னா கடவுளை வணங்குறாரு, குணத்தை பாக்குறான். எனக்கு அவர் பிடிக்கவே இல்லைங்க அப்படி ஜாதியை சொல்றோம். இல்ல, அவர் குணம் பிறப்பில் பிராமணனா இருந்தாலும் பிறப்பில் மனிதனாக இருந்தாலும் சூத்திர குணம் முடிச்சா நமக்கு பிடிக்காது. பொய், புரட்டு, சுயநலம் அப்படின்னுச்சுன்னா நமக்கு பிடிக்காது. அப்ப நம்ம யாரை பார்க்கிறோம்? செயல்லவே பிராமணன் சத்திரியனா இருக்காங்க, அவனை சத்திரியனை போலீஸா நீங்க, அதெல்லாம் இல்லை, நீங்க வாங்க, என்ன ஜாதி, நான் பிராமணன், அப்ப நீங்க போலீஸ் கிடையாது அப்படி யாரும் அனுப்பிடுறோமா? இல்ல. அந்த உடைய போட்டு செயல் செய்தா போலீஸ். நீங்க டாக்டரா சார், அப்படியா, நீங்க டாக்டரா இருக்குன்னா பிராமணனா சத்திரியனா அப்படின்னு சொல்றோமா? இல்ல. குணத்தினுடைய அடிப்படையில் இவர் இந்த ஜாதியில பிறந்துட்டார், இவர் நாங்கள் வன்மையா கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்றோமா? இல்ல. இவர் இந்த மாதிரி பேசிட்டாரு, வன்மையாக, குணத்தை பர்டிகுலரா பண்றோம். அப்ப ஜாதிங்கிறது ஏதோ சமூக இறைவனால ஒரு அனுப்பப்பட்டது, பிறந்தது, தவிர்க்க முடியாதது, அதை மாற்ற முடியாதது, மாற்ற வேண்டிய அவசியம் அல்ல. எதற்கு வர்ணாசிரமங்களை கொண்டது? வர்ணாம்சத்தபடி போக வேண்டும் என்று சொல்லவில்லை. நீ எந்த வர்ணத்தில் பிறந்தாலும் அனைவரும் பிராமணனாக இருக்க வேண்டும். யாரெல்லாம் தர்மத்தை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் பிராமணன். யாரெல்லாம் இறைவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் பிராமணன். அதனாலே ஒரு பிராமணனுக்கு என்ன மதிப்போ அது சாது பெருமக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. பிராமணனுக்கு தட்சணை கொடுக்க வேண்டும், கிடைக்குதா இல்லையா? பிராமணனுக்கு பொருள்கள் கொடுக்க வேண்டும், துணிகள் கொடுக்க வேண்டும், கிடைக்குதா இல்லையா? ஒருத்தரை சாது வர்றாரு, நீங்க பிராமணனா? இல்ல, நான் வைசிகன். அப்ப நீங்க சாதுன்னு சொல்றோமா? இல்ல. குணத்துக்கு செயலுக்கு மரியாதை கொடுக்கிறோம். அதனால பேசுகின்றது, நீ மனிதனாக பிறந்தாலும் நீ எப்படி இருந்தாலும் நாம் அனைவரும் பிராமணனாக வேண்டும். அதனால பிராமணன் என்ன செய்யலாம்? செயல். பூணூல் போடுறோமா இல்லையா? பூணூல் போடுறோம், குடும்பி வைக்கலாம். அது யாருக்குரியது? பிராமண ஜாதிக்குரியது. இருந்தாலும் உனக்கு பூணூல் உண்டு. என்ன? குணத்தில் நீ பிராமணன் ஆகும். பிரம்மச்சாரி, பிரம்மனை விசாரம் செய்வோர் பிரம்மச்சாரி. உங்களுக்கு அடுத்து பூணூல் போட போறோம். பூணூல் போடனா 3 முடிச்சு போடுவோம். பூணூல் போடுறது என்னன்னு சொன்னா, சாஸ்திரத்துக்கும் குருவிற்கும், சாஸ்திரத்தையும் குருவையும் கொடுத்த அந்த ஈஸ்வரனுக்கு நான் அடிமை, பின்பற்றுவேன் அப்படிங்கிறத 3 போடுறோம். பூணூல் போடுறதே 3 முடிச்சு, 3 இருக்கும். அதுல சாஸ்திரம், குரு, ஈஸ்வரனுடைய கட்டளையின்படி நான் நடப்பேன். அது பூணூல். குடும்பி 3 முடி, 3 இருக்கும். 3 முடி இருக்கும். குடும்பில 3 முடி இருக்கும், நிறைய முடி இருக்கும். பொதுவா 3. சாஸ்திரத்திற்கும் குருவின், சாஸ்திரத்திற்கும், சாஸ்திரத்தை போதிக்கின்ற குருவுக்கும், குருவையும் சாஸ்திரத்தையும் படைத்த அந்த ஈஸ்வரனுடைய வழிகளை நான் பின்பற்றுவேன். அதுவே அந்த 3 முடிச்சு அப்படிம்பாங்க. இப்ப ஃபேமஸ். தாலியும் அதே மாதிரிதான் 3 முடிச்சு. இதே நான் 3ஐயும் பின்பற்றி உன்னை நான் பாதுகாப்பேன். 3 பட்ட பிறப்பு, இறப்பு, நடுவுல வாழ்க்கை, எல்லாமே ஒரு சம்பிரதாயம். முடிச்சுங்கிறது அதே.
வேதத்துக்கு நான் கட்டுப்பட்டு இருப்பேன், தர்மத்திற்கு நான் கட்டுப்பட்டு இருப்பேன். அதனால ஒன்று எனக்கு இனிமேல் எந்த ஒரு செயல்களும் கர்மம் இல்லை. பூடலை தூக்கி போட்டு நான் உண்டனம் பண்ணி சன்னியாசம் எடுக்கின்றேன். எதற்கு? சன்னியாசம் எடுத்த உடனே ஓடி போறதுக்கா? இல்ல, சாஸ்திரம் படிப்பதற்கு. சாஸ்திரம் படிக்கிறது. அதை நான் சொன்னேன். நான் இதுல 6வது பேஜ். நீங்க சன்னியாசம் எடுக்கிறவர்களும் நான் எள்ளுன்னு சொன்னா என்னையா நிப்பாங்க. ஆனா சன்னியாசம் எடுத்த உடனே பறவையோ பறந்து விடுவாங்க. ஜோக்கா சொல்ல, சன்னியாசம் எடுத்துட்டா எடுக்கிறவர்களும் இல்லைன்னா என்னையா நிப்பாங்க சாமி. சன்னியாசம் எடுத்தாச்சுன்னா அவங்க பறந்து உலகளாவிய வானத்துக்கும் பூமிக்கும் பறந்து விடுவார்கள். அதுக்கப்புறம் எங்கேயாவது பார்த்து வேற வழி இல்லைன்னா நமஸ்காரம், வணக்கம். அதே சன்னியாசம். பிடிச்சுக்கிட்டு இருக்கா சன்னியாசம்? விடுதலை, மோட்சம். அந்த விடுதலை அடைதல், சுதந்திரத்தை அடைதல். அந்த விடுதலையை, சுதந்திரத்தை சாஸ்திரத்தில் நாம் ஈடுபடுத்தினால் சன்னியாசத்தினுடைய தன்மையை, உண்மையை, பயனை அடைவோம். அதே வேதமானது முதல் பகுதி கூறுது. எல்லாம் நான் சொல்றது பூரா வேதத்தினுடைய முதல் பகுதி. முதல் பகுதியினுடைய பலன் என்ன அப்படின்னா, விவேகம், வைராக்கியம் முதலிய சாதன சைஷ்டயத்தை கொடுப்பாங்க. விவேகம், வைராக்கியம், இந்திரிய கட்டுப்பாடு அல்லது மூச்சுத்துவம். நான் இறைவனை அடைய வேண்டும், இறைவனை உணர வேண்டும், பாட வேண்டும், இறைவனை பற்றி சிந்திக்க வேண்டும் என்ற மூச்சுத்துவத்தை கொடுக்கும் வேதத்தினுடைய முதல் பகுதி. இதை பத்தி பேசுது. சடங்கு நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் பேசுகின்றது. அடுத்து என்ன ஆகுது? 2வது பகுதி ஞான காண்டம். ஞான நெறி, ஞான காண்டம். ஞான காண்டத்துல எதை பத்தி பேசுது? அவ்வளவு ஞானத்தை பத்தி பேசுது. முதல் கர்ம காண்டத்துல கர்மத்தை பத்தி பேசுது. 2வது ஞான காண்டம் ஞானத்தை பற்றி, ஆத்ம ஞானத்தை பற்றி பேசுகின்ற ஒரு நூல் ஞான காண்டம். அல்லது இந்த ஞான காண்டத்துக்கு இனி ஒரு பெயர் வேதாந்தம். வேத அந்தம். வேதத்தினுடைய கடைசி பகுதி வேதாந்தம். அந்தம்னா இறுதி, கடைசி. அது அந்தமா இருப்பாங்க. அந்தத்துல இருக்க ஆரம்பம், அந்த ரங்கம் அப்படிம்பாங்க. கடைசி. ஆனா வேதத்தினுடைய கடைசி பகுதி வேத அந்தக. அதே வேதாந்தம்னு பேர். அல்லது உபனிஷத்து பேர். உபனிஷத்து அல்லது பிரம்ம வித்யா பெயர். அப்ப வேதத்தினுடைய 2வது பகுதி வேதாந்தம் அல்லது உபனிஷத் அல்லது பிரம்ம வித்யா. ஆக வேதாந்தத்தை நீ படிக்க வேண்டும் என்றால் அல்லது உபனிஷத்தை நீ படிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? அதிலேயே இருக்கு. என்ன செய்யணும்? நான் ஒரு டிரைவராக பெரிய விஷயமே இல்லை. நான் ஒரு நல்ல சமையல்காரன் ஆக வேண்டுமாட என்ன செய்யணும்? சமையல் ஏற்கனவே உள்ளவங்கள்ட்ட கத்துக்கிறணும். கற்றுக்கொண்டு சமையல் செய்வது எப்படிங்கிறத நம்ம பார்த்து கத்துக்கிறணும். ஏற்கனவே நம்ம பிராக்டிக்கலா சமையல் செய்வது எப்படிங்கிறத கத்துக்கிறணும். வெறும் யூடியூப்பை பார்த்து படிச்சுக்கிட்டு சமையல் பண்ண கத்துக்கிற முடியாது, ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம நிறைய கேள்விப்பட்டோம்ல, யூடியூப்பை பார்த்து உங்க சமையல் செஞ்சாங்க, அது ஒரு மாதிரியா போயிடுச்சு. கேசரி கிட்னா உப்புமாவாயிருச்சுப்போம், கேசரி கிட்னா பஞ்சாமிரம் ஆயிடுச்சு அப்படிம்போம். யூடியூப்பை பார்த்துக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க, அதனால பிள்ளை செத்து போச்சு, யூடியூப் பார்த்து டெலிவரி எடுத்தாங்களாம். அது மாதிரி ஆயிடக்கூடாது. படிக்கணும், நம்மளா படிக்கணும், விட்டு பார்க்கணும். அதுக்கு முதல்ல நேரடியா போய் கத்துக்கிறணும். அது மாதிரி இந்த வேதாந்த அப்படிதான். உண்மைதானே?
நான் டிரைவிங் நல்லா ஓட்டுனாருன்னா என்ன செய்யணும்? ஏற்கனவே ஓட்ட போய் ட்ரைனிங் கிடக்கும், நத்திங், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எடுத்த உடனே பூஜை சங்கல்பம் புனஸ்காரம் பண்றோமா? இல்லை, எப்படி பூஜை கற்றுக்கிட்டோம்? ஏற்கனவே பூஜை கற்றவிடம் போய் கற்றுக்கிட்டோம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அபிஷேகங்கள் எடுத்தோடனே நான் பிறந்ததுலேயே அபிஷேகத்திலே பிறந்தவன், நான் அப்படியாக இப்படியாக சொல்கிறோமா? நான் பிறக்கும் பொழுது அபிஷேகத்தை ஆராதனையுடன் பிறந்தவன் நம்ம சொல்கிறோமா? இல்லை. பார்க்குறோம், கேட்குறோம், பல வருடங்களா, பல நாட்களா, பல இதை பார்த்து அபிஷேகத்தை கற்றுக்குறோம். நம்ம அறியாமலே பரிணாமம் ஆகுது. அபிஷேகத்தை கற்றுக்கொண்டோம். எடுத்தோடனே பட்டை அடிக்கிறது இல்லை, எடுத்தோடனே சன்னியாசி ஆவதில்லை. பட்டை அடிக்கிற ஏற்கனவே பார்த்துருக்கோம், சன்னியாசி ஏற்கனவே பார்த்துட்டு இருந்திருக்கோம். உள்ள நமக்கு தெரியாமலே பரிணாமம் ஆயிருக்கு. இப்படின்னு ஒன்று இருக்கோ, அப்படின்னு ஒன்று இருக்கோ, இப்படின்னு இருக்கு போலன்னு நமக்குள்ளே பரிணாமம் ஆயிருக்கு. எதற்குமே அந்த பிராக்டிக்கல் தேவை, அந்த ஒரு அனுபவங்கள் தேவை. எடுத்தோடனே டக்குன்னு சன்னியாசி யாரும் எடுக்க மாட்டோம். ஒரு சன்னியாசியோட பழகிருப்போம், ஒரு குருமாரோட பழகிருப்போம், இல்லை எங்கேயாவது பார்த்துருப்போம், அதனால சரி நம்ம சன்னியாசி எடுப்போம் அப்படி வர்றோம். இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கோ, எல்லாமே அப்படித்தான். இல்லை படிச்சிருப்போம், விவேகானந்தருடைய வாழ்க்கையில் படிச்சிருப்போம். சன்னியாசியுடைய வாழ்க்கை பெரும்பாலும் விவேகானந்தருடைய கருத்துக்களை படித்தவங்களே சன்னியாசி ஆயிருப்பாங்க. நீ சன்னியாசத்தை ஏன் எடுத்த, என்ன எடுத்தேன்னு கொஞ்சம் எதனாலன்னு கேட்டால் விவேகானந்தரை பற்றி ஒரு இது வரும். எல்லாருமே அந்த விவேகானந்தர் படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம், இல்லை எப்படியோ நம்ம எது வழியோ தெரிஞ்சிருப்போம். அதுதான் நமக்கு பிரமாணம். அது மாதிரி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு இடம் போய் நாம் பழக வேண்டும். அது மாதிரி வேதத்துடைய அந்தத்தை நாம் கற்க வேண்டும் என்றால் உபநிஷத்து அதிலே சொல்லிருக்கு. உபனா அருகில், உப சமீபே பாக, சமீபத்தில், உப நீன அருகில், சமீபத்தில், அருகில். யாருடைய அருகில்? குருவினுடைய அருகில். உபயமே, உப சமீபே, நீ ஆகிய அந்த குருவிடம் நீ சத் விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு உபனிஷத் என்று பெயர், அல்லது வேதாந்தம் என்று பெயர். அப்ப வேத அந்தம் உபனிஷத்து அப்படின்னா என்ன? நாம் குருவிடம் சென்று, அருகில் சென்று வேதாந்த விஷயங்களை கேட்டல் உபனிஷத், அல்லது ஞான விஷயத்தை கேட்டல் உபனிஷத். இதை நான் ஏற்கனவே சுலோகம் சொன்ன, வணங்கி நின்ற அழுது சொல்லுவான் மாய வாழ்வு எனும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனே பிணங்கிய கோச பாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றார். கைவினிடம் ஓடி போய் இறைவனிடம் போய் நான் ஆசாபாசத்துல சிக்கி மாய வாழ்வுல உழன்று தெரிஞ்சிட்டேன். பிணங்கிய பாசம், என்னுடைய பாசமானது, பிறவியானது, மாயையானது என்னை விளக்க வேண்டும். இந்த மாயா உலகிலிருந்து என்னை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். இணங்கிய குருவே, என்னிடம் இரக்கம் காட்டி என்னை நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ரட்சித்தல் வேண்டும். குரு உடனே சொல்றாரு, 300 குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தைங்கிறார். பெரிய பெரிய குறவர்கள் அந்த குறத்தி இல்லை, பெரிய பெரிய குறவர்கள் அந்த இடத்துல குருமார்கள், எண்ணற்ற குருமார்கள், எவ்வளவோ குருமார்கள் வேதாந்தத்தை போதித்திருக்கிறார்கள், அங்கங்கு எழுதி வைத்திருக்கின்றார்கள். அவற்றை எல்லாம் சேகரித்து உனக்கு காய்ச்சி கடைந்து தேர்ந்தெடுத்து உனக்கு இந்த கைவல்ய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த கைவல்ய நூலை நான் உனக்கு கொடுக்கின்றேன். அடைந்தவர் விஷயமன்னன் தலைவரோ பசியிலாரே. உனக்கு பசி போக வேண்டும் என்றால் இதனுடைய விஷயத்தை நீ உணர்ந்து கொள். இதை நீ படிக்காம வேறொரு விஷயத்தை நாடி நீ போக மாட்டாய் சொல்ற. அவன் சொல்றா, சாமி நீங்க சொன்னது எனக்கு புரியாவிட்டாலும் உங்க கருணையினால என்னை கைவிட்டுறாதீங்க அப்படிங்கிறான்.
நின்னது கருணையாளை சொன்னது ஏற்க மாட்டாயில் நின்னது கருணையாளை நீர் என்னை ஆளலாமே அப்படிங்கிறார். நீ சொன்னது எனக்கு புரியாட்டியும் உங்களை பின்பற்ற முடியாவிட்டாலும் உங்களுடைய கருணையினால எனக்கு நீங்க வம்சத்தை கொடுக்கலாம்ல அப்படின்றான். கீதையிலே சொல்லு, தத்புத்தி பிரணிபாதேன பரிப்பிரேசரேன சேவையா, படிந்தும் பணிவிடை செய்தும் சேவைகளை செய்தும் நீ ஆத்ம விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள் அப்படிங்கிறது. அதனால அந்த காலத்தை குருகுலம் வச்சிருக்காங்க. வசிஷ்டர் ராமபுரானுக்கு உபதேசித்தார் அல்லவா, பாண்டவர்கள் துரோணாச்சாரியாருக்கு உருவத்தையெல்லாம் கற்றுக் கொடுத்தார் அல்லவா, பாண்டவர்களே போய் அந்த காலத்துல குருகுலத்துக்கு போய் படிச்சாங்க. துரோணாச்சாரிய வில்வத்தை ஆத்மஞானெல்லாம் போட்டு கொடுத்தார். ராமரே வசிஷ்டர்கிட்ட போய் கற்றுக்கொண்டார். அந்த காலத்துல பார்த்துருக்கிறோம், சசாரன் குருமாட்டை தொட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க, குருகுலத்தை விட்டு வந்துடுவாங்க. அரசெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு வேஷ்டி துட்டை போட்டு கட்டிட்டு அவங்க சேவைகளை செய்து இருப்பாங்க. அது என்ன பணிவிடை சேவையை கொடுக்குது. ஏன் நம்ம ஆதிசங்கரரே கோவிந்த பகவத்பாதர சாஸ்திரங்களை கேட்பதற்காக இங்கிருந்து அங்க போனார். சாஸ்திர விஷயங்களை கேட்பதற்காக ஓங்காரேஸ்வரருக்கு நர்மதா தீரத்தில் நாடி போனாராம். கேரளத்திலிருந்து அங்க போயிருக்காரு, நடந்தே போயிருக்காரு. அவர் யார்? ஆதிசங்கரர் இறைவனுடைய அவதாரம்ங்கிறாங்க. சிவனுடைய அவதாரம் ஆதிசங்கரர், விஷ்ணுனுடைய அவதாரம் வியாசர். அவர்களே குருவிடம் சென்று வணங்கி கேட்டிருக்காரு. குருவிடம் போய் சாஸ்திரம் படிக்கிறதுக்காக சந்திச்சிருக்காரு. இன்னமும் அந்த ஓங்காரேஸ்வரர்ல அந்த குகை சந்திச்ச இடம் இருக்கு, நினைவு இருக்கு. பார்த்துருப்பீங்க. அந்த ஓங்கார கோயிலுக்கு போற ரைட்ல ஓரத்தில் கொஞ்சம் மேலே உண்டு சந்திச்ச இடம். கிருஷ்ணரே பாம்பே சாந்தி பணின்னு ஒன்று இருக்கு, சாந்தி பணியில் படிச்சிருக்காரு. அதெல்லாம் குசேலன்னு ஃப்ரெண்டாக இருந்திருக்கான். குசேலங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த அவுள் கொண்டு உண்ணும் போது அது மாறினது அதெல்லாம் உண்மை. எல்லாத்தையும் ஞானத்தை அடைந்தாலும் தன்னுடைய சகா பாடினான்னு சொல்லுவாங்க. தன்னுடைய பால்ய பருவத்தில் இருந்த மறக்கக்கூடாதுன்னு அதை காட்டுகின்றது. அது குருவிடம் சென்று இந்த சாஸ்திர விஷயங்களை கேட்பது இந்த பிரமாணம் ஞானத்தை அடைய வேண்டும். அப்ப இப்ப எதுவரையில் வந்திருக்கோம்? டீ குடிச்சு வடை சாப்பிட்டு உட்கார்ந்து கால்கையில் அவர் வலிக்கிற அளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கோம். ஒண்ணுமே புரியல உலகத்தில் ஏதோ பேசுறோம், என்னென்ன கேட்கிறோம். இப்ப எதுவரை வந்திருக்கோம்? சந்நியாசத்தை எடுக்க வந்திருக்கின்றேன். அந்த சந்நியாசம் என்பது அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் உறவுகளிலிருந்தும் விட்டு விடுதல், கடமைகளை விட்டு விடுதல். விட்டு என்ன செய்ய வேண்டும்? சந்நியாசமாகிய எனக்கு, சந்நியாசி எனக்கு நான் லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் ஞானத்தை நான் அடைய வேண்டும். ஞானத்தை நான் அடைய வேண்டும் என்றால் சாஸ்திர விஷயங்களை நான் கேட்க வேண்டும். சாஸ்திர விஷயங்களை நான் கேட்க வேண்டும் என்றால் வேதத்தினுடைய இரண்டாவது பகுதியான வேதாந்தத்தை நான் குருவிடம் சென்று கேட்க வேண்டும். இதுவே காலையிலிருந்து மாலை வரை பார்த்ததனுடைய சாரம். வேதாந்தத்தை போய் படிக்கணும். இப்ப வேதாந்தம்ங்கிறது என்ன? வேதாந்தங்கிறது ஒரு வேதாந்தம் அப்படின்னு போட்டிருக்கா இல்ல, உபனிஷத்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கா இல்ல. வேதாந்தம் என்பது ஞானத்தை எது போற்றுகின்றதோ அது வேதாந்தம். பகவத்கீதை, உபனிஷத், பிரம்ம சூத்திரம் வேதாந்தம், கைவல்ய நவநீதம், நானா ஜீவவாத கட்டளை, சசிவர்ண போதம், இது வேதாந்தம். அப்ப மற்ற நூல்கள் வேதாந்தம் இல்லையா? மற்றெல்லாம் இதிலிருந்து வந்த ஒரு பரிணாமம். இது வேதாந்தம் அல்லது சாஸ்திரம்ங்கிறது ஒரு ஆலமரத்தினுடைய விதை மாறி. அந்த
அந்த விதையிலிருந்து மரம், இலைகள், மரம், பெரிய கிளைகள், பெரிய இலைக்குள்ள சிறு இலைகள், சிறு இலைகளுக்குள்ள சிறு சிறு கிளைகள், அந்த கிளையிலிருந்து இலைகள், கிளைக்குள்ள இலைகள், அதில் அந்த இலைக்குள்ள பறந்த இலைகள் எல்லாம் இந்த மரத்துல இருக்கும். புரியுதா? இப்ப பவுண்டேஷன் அந்த விதைங்கிறது என்ன? வேதாந்தத்தை. ஒருத்தர் இலையில உட்காந்து கிளைகளை பார்த்து, மரம் கிளைகளை பார்த்தா தெரியும், அந்த கிளைகளை பார்த்து கொண்டு இந்த கிளையே நல்லது, இந்த கிளையே போதும், இதுவே எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படின்னு கிளைய பார்த்து சொல்லிக்கிட்டு என்ன அர்த்தம்? நான் வேதாந்த உள்ள அது விதையை நான் ஏத்துக்கிற மாட்டேன், விதை வேற நான் ஏத்துக்கிற மாட்டேன், இலைகளே அருமையா இருக்கு, பெரிய கிளையே போதும், பெரிய கிளை தான் மோட்சத்தை கொடுக்கும், பெரிய கிளை தான் எனக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு கிளைய பிடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? தவறு அல்ல. ஏனெனில் நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் விதை வேரிலிருந்து தான் வந்தது. நீ இலைய பிடிச்சிட்டு இருந்துக்க. அது மாதிரி எனக்கு அந்த சித்தாந்தமே போறோம், எனக்கு இந்த கருத்துக்களே போதும், இவரையே நான் பின்பற்றுகிறேன் அப்படின்னு அதுல இருந்து வந்த இலைகளே முக்கியம், கிளைகளே முக்கியமா தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம். அனைத்தும் இந்த சாஸ்திரத்திலிருந்து வந்துச்சு. சாஸ்திரமாகிய வேரிலிருந்து தான் வந்தது. மற்ற நூல்கள் ஒரே அடியா நேரடியா சொல்லுவேன், இப்படி தொடரலாமே. மற்ற அனைத்து நூல்களும் வேதாந்தமாகிய இந்த வேரிலிருந்து தான் வந்தது. மற்ற அனைத்து கிரந்தங்களும் எதிலிருந்து வந்தது? எல்லா நூலும், திருவள்ளுவர், திருக்குறள், பெரிய புராணம், தேவாரம், திருவாசகம், சிவபுராணம் எல்லாம் ஒரு கிளைகள், பெரிய பெரிய கிளைகள். வேதாந்தம் ஒரு விதை, வேர். அந்த வேரிலிருந்து மற்ற அனைத்து சனாதன தர்மமும் வந்தது. அப்ப வேர் இதுதான் சனாதன தர்மம். எப்பொழுதுமே என்றுமே மாறாமல் தாங்கி நிற்பது ஒரு மரத்தை வேர். அந்த வேறு அசையாமல் இருக்கும். அந்த வேறுதான் சாஸ்திரம், அந்த வேறுதான் வேதாந்தம். வேதம்னாலும் ஒன்றுதான், வேதாந்தம்னாலும் ஒன்றுதான். இது எங்கு வந்தது? ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி. அந்த ஈஸ்வரனே சாஸ்திரமா இருக்கின்றார், அந்த ஈஸ்வரனே வேதமா இருக்கின்றார், அந்த ஈஸ்வரனே மனிதன் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட நூல்கள் தான் வேதாந்தம். இது எப்பொழுது தோன்றியது என்று கூற முடியாது. மற்ற எல்லாத்துக்கும் ஃபவுண்டர் இருப்பாங்க. கிறிஸ்தவ மதத்துக்கு ஃபவுண்டர் யாரு? இயேசு. முசல்மானுக்கு ஃபவுண்டர் யாரு? முகமது நபி. இந்து மதத்துக்கு ஃபவுண்டர் யாரு? 1000 சொன்னீங்கன்னா 1000 சொல்லுவீங்க. ராமாவணி சொன்ன ஃபவுண்டர்னு சொல்ல முடியுமா? இல்ல. அது அனாதி, ஃபவுண்டர் இல்ல, ஈஸ்வரனிடமிருந்து வந்தது. இப்படித்தான் உலகம் தோன்றும் பொழுதே வந்தது. அவங்க பாட்டானுக்கு பாட்டேன், பாட்டானுக்கு பாட்டேன், அவனோட குணத்தை யாருன்னு சொல்ல முடியுமா நீங்க? ஆனா இல்ல, எங்களை பாட்டேன் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? பார்க்கல, அதனால யாரும் கிடையாது, நம்ப மாட்டேன்னா நீ எப்படி வந்து பிரச்சனை ஆகிருக்கலாம். பாட்டானுக்கு பாட்டேன், பாட்டானுக்கு பாட்டேன் பார்க்காதனால, உணராதனால நான் அதெல்லாம் எனக்கு இல்லை, நானா என்ன சொல்ல முடியுமா? இல்லை. அது மாதிரி வேதம் நாம் தோன்றுவதற்கு முன்பே தோன்றியது. நம்ம அந்த அறிவு குணம் எப்ப தோன்றின்னு பார்க்க முடியுமா? அது ஈஸ்வரனால் இந்த உலகம் படைக்கும் பொழுதே ஈஸ்வரனே வேதமாக மாறி போதிக்கின்றார். இது ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி. வேதத்தை படிப்பதும் வேதாந்தத்தை படிப்பதும் இறைவனை தீண்டுவதுதான். பூஜைகள் பசனைகளை செய்து அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் செய்தால் வேதத்துடைய முதல் பகுதியை தீண்டுகிறோம் என்று பொருள். ஆத்ம ஞானத்தை குருவிடமிருந்து கற்றால் வேதாந்தத்தை தீண்டுகிறோம் என்று பொருள். ஆனால் பெரும்பாலானவர்கள் வேதத்துடைய முதல் பகுதியிலேயே சுகித்து மகிழ்ந்து விடுகிறார்கள். வேதத்தினுடைய இரண்டாவது பகுதியான வேதாந்தத்திற்கு வர முடிவதில்லை. யார் விவேக வைர
செய்தார்களோ அவர்கள்தான் வேதாந்தத்திற்கு வர முடியும். யார் புண்ணியம் செய்தார்களோ அவர்கள்தான் வேதாந்தத்திற்கு வர முடியும். யார் புண்ணியம் செய்தார்களோ, வேதாந்தம் என்றாலும் வேதம் என்றாலும் சந்நியாசி என்றாலும் ஒன்றுதான். சந்நியாசினாலே வேதாந்தத்தை பின்பற்றுபவர்கள் தான். சந்நியாசினாலே இறைவனுக்கு சமம். அதாத்த நமக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கின்றார்கள். வேதாந்தத்தை குருமுகமாக நாம் படிக்க வேண்டும். இதற்கு வேறொரு பிரமாணம் அல்ல. இப்ப மற்றதெல்லாம் தண்டிக்கப்படக்கூடியதா இல்லை. நீங்கள் அது முடிவான ஒன்று, முடிவான ஒன்று. அனைத்தும் பிரம்மன் என்று உணர்தல் அல்டிமேட் கோல். இப்ப நான் ஈஸ்வரனை நீங்க வணங்குங்க அப்படிங்கிறேன், பூஜை செய்யுங்கிறான், துயதம் வந்துருது. உண்மைதானே? வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு அத்வைதம்ங்கிறது ஒரு முடிவானது. ஆனா அதை அடைய வேண்டும் என்றால் வாழ்க்கையில பெரும்பாலும் பின்பற்றுவது துவைதம் இருக்கே. இறைவனை வணங்குதல் துவைதம். இறைவனை நீங்க இறைவன் அங்க இருக்காரு நமஸ்காரம் பண்றோம் துவைதம். குருவை வணங்க அங்க இருக்காரு குருவை வணங்குகின்றோம் துவைதம். இறைவனுக்காக நான் வந்திருக்கேன் துவைதம். இறை சிந்தனையோட வாழ்க்கையில் நான் வாழணும் துவைதம். துவைதம் இருக்கு, தெரிஞ்சோ தெரியாம துவைதம் இருக்கு. இறைவனை அறிவது தான் என்னுடைய ஒரு விசிஷ்டாத்வைதம். இறைவனை நான் வணங்குகின்றேன், இறைவனிடம் ஒன்றாக இருக்கின்றேன், இறைவனுடைய அங்கம் விசிஷ்டாத்வைதம். எல்லாம் முடிச்சுட்டு நான் நல்லா தூங்குறேன், இருப்பது நான் ஒருவன் தான், எதுவுமே எனக்கு அடங்கி விட்டது அத்வைதம். ஒடுங்கி இருத்தல் அத்வைதம். அனைத்து வெறுமைகளையும் வேற்றுமைகளையும் கடந்து மனம் ஒன்றில் ஒன்றுபடுகின்றது, அது அத்வைதம். அது இறுதியானது, முடிவானது. அவ்வளவுதான். பின்பற்றலாம் கிடையாது. நீங்க அத்வைத குறிப்பு, நீங்க வேதாந்தி சொல்லுவாங்க, நீங்க வேதாந்தி நாங்க பக்தி மார்க்கம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை. அது ஒரு கருத்துக்களுடைய அடிப்படையில் புரியாம தெரியாம அறியாம இந்த நாங்கள்லாம் கிளைகளை பின்பற்றுவர்கள். நாங்கள் அத்வைதத்துக்கு என்ன அர்த்தம்? நாங்கள்லாம் கிளைகளை இலைகளை பின்பற்றுவர்கள், வேரை பார்ப்பவர்கள் அல்ல அப்படின்னு எப்படி இருக்கும்? மரத்து மேல ஏறிக்கிட்டு எதனால இந்த மரம் கிளைகள் இருக்கோ அது நான் அல்ல, அதெல்லாம் தேவையில்லைன்னா எப்படி இருக்கும்? தேவை இருந்தால் இல்லாட்டியும் அதை புரிச்சுட்டே இருக்கும். அதனால பல்வேறு நூல்கள் இந்த வேதாத்திலிருந்து வந்தன. அவற்றினுடைய ஒரு நூல் தான் இந்த பகவத்கீதைங்கிறது. இந்த பகவத்கீதைங்கிறது என்ன? அந்த ஒரு நூல், வேதாந்தத்தை புரியும்படியாக எழுதப்பட்ட ஒரு சிறிய நூல் தான் இந்த பகவத்கீதை. ஆகையால் இந்த பகவத்கீதையை ஒரு பிரமாணமாக கொண்டு ராமானந்த மகாராஜனுடைய அருளாசியில அவர்களுடைய ஆலோசனையின்படி இந்த வேதாந்தத்தை பின்பற்றுகின்ற பகவத்கீதையிலிருந்து பக்தியோகம் என்ற தலைப்பிலிருந்து உங்களுக்கு உரையாற்ற நாம் தொடங்குகின்றோம். யாரு? ராமானந்த மகாராஜ். ராமானந்த மகாராஜ் யாருன்னு கேட்டாங்க? அவருடைய அகிலபாத சன்னியாச சங்கத்தினுடைய நிறுவனர். நீங்க எல்லாம் சொன்னீங்க, அந்த யாரும் சாமி பேரை சொன்னீங்களே, அவர் யாருன்னு கேட்கக்கூடாது. அது நுழையுது. ஒரு கதை கேட்டுக்கிட்டான், ஒரு கதை திரும்ப அந்த ஜோக்கை சொல்லி முடிச்சிருவோம். ஒருத்த ஒரு கதை, ஒரு பாடம் இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸ் பாடம் எடுத்துக்கிட்டாராம். எடுத்து முடிச்சுட்டு அந்த ஆசிரியர் கேட்டாரா, எல்லாம் நுழைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டாராம். எல்லாம் நுழைஞ்சிருச்சுமே, வாழு மட்டும் நுழையாம இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா நினைச்சக்கூடாது. ஒரு கதை கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கப்ப பாடம் எடுக்கிறப்ப ஒரு அடியில பார்த்துருக்கான். அந்த அடியில ஒரு உள்ள ஓட்டக்குள்ள உள்ள போய் உள்ள போச்சு. கடைசியில வால் மட்டும் போக முடியல. அதனால வால் மட்டும் நுழையல அப்படின்னாங்க. இன்னொரு கதை சொல்லுவாங்க, ஒருத்தர் ராமாயணம் எடுத்தாராம். ராமாயணம் எடுத்துட்டு, நீங்க எல்லாம் ராமாயணத்தை கேட்டு முடிச்சுட்டீங்க, நம்ம ஆத்ம மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம், நீங்க எல்லாரும் போய் ராமாயணத்தை உபதேசிக்கணும்னு சொல்லி பெரிய விருந்து படபாடெல்லாம் பண்ணி கடைசியில குருபாத் மாதிரி உட்காந்து பேசுனாங்களாம். குரு கேட்டாரா, நீங்க எல்லாம் வெளியே உபதேசம் பண்ண போறீங்க, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேளுங்க அப்படின்னு குரு கேட்டாங்க.
அதுக்கு ஒரு ஆள் எந்திரிச்சு கேட்டாராம், எனக்கு எல்லாம் புரியுது, ஒன்னே ஒண்ணு புரியல அப்படின்னாப்லையா. என்னப்பான்னு கேட்டா, ராமன் அரக்கனா இல்ல ராவணன் அரக்கனா, அது எனக்கு புரியல. ராவணன் அரக்கனா அல்லது ராமன் அரக்கனா? அதுலயும் சில கதையெல்லாம் வருது. ராமன் வந்து சுக்ரீவனை மறைந்திருந்து வால்மீகியை தாக்குனது, அகலியை அம்பு இது பண்ணது, இதெல்லாம் வருது. அம்பு இது பண்றது அது வேற ஒரு பாயிண்ட். அதை ஒரு தூக்கிட்டார் அந்த இடத்துல. யார் அரைக்க? 2 பேருமே போடுறாங்க, 2 பேருமே சண்டை போடுறாங்க, இதுல யார் அரைக்க? ஒரு சிஷ்யால் வந்து குருகிட்ட கேட்டாராம். அது குரு பதில் சொன்னாரா, ராவணனும் அரக்கை இல்லை, ராமனும் அரக்கை இல்லை, ராவணனும் அரக்கை கிடையாது. இது நாள் வரல நான் உபதேசம் பண்ணல, நான் தாண்டா அரக்கை. அது மாதிரி நான் என்னுடைய பாதைகளை சொல்லும் போது நல்லா கேட்டுக்கினே வரணும். அந்த கேட்டுக்கினே வந்தாத்தே நமக்கு புரியும். இல்லாட்டி கொஞ்சம் விட்டுட்டோம்னா தலை கால் போறது தெரியாத மாதிரி ஆகிவிடும். ஆகையினால இன்றைய உரையை இப்பொழுது நாம் நிறைவு செய்வோம். மீண்டும் நாம் சிந்திப்போம். அடுத்து நமக்கு பார்க்க இருந்த கருத்து, அடுத்து இப்ப 5:30 ஆச்சு, நீங்க முடிச்சிடலாம். நீங்க ரிலாக்ஸா இருக்கலாம். அங்கங்க போய் ஏதாவது நீராடலாம், குளிக்கிறவங்க குளிக்கலாம், பூஜை பண்றவங்க பண்ணலாம். 6 மணிக்கு ஆரத்தி இருக்கும். 6 மணிக்கு ஆரத்தியில நடந்துங்க. 6 மணிக்கு ஆரத்தி முடிஞ்சவுடன் 6:45 முடிஞ்சிடும். 7 மணி வச்சுக்கோ, டைம் அவ்வளவுதானே. 7 மணிக்கு சட்சங்க அப்படிம்பாங்க. சட்சம்னா கேள்வி பதில். 7 மணி நேரம் சாப்பாட்டு வரணும், கேள்வி பதில். ஓ